சொல்லியிருக்கு. என்னை ஒரு ஊழியக்காரனோ மனுஷனோ நடத்தக்கூடாது, தேவ ஆவியினால நடத்தப்படுறவங்களா இருக்கணும். இப்ப இத்தனை கிறிஸ்தவங்க குடும்பம் இருக்கீங்க, உங்களை அடிச்சு சர்ச்சுக்கு போன்பாங்க, அடிச்சு ப்ரேயர் பண்ணு சொல்லுவாங்க. என்ன ப்ரேயர் பண்ண சொன்னாலே நான் நான் பயந்துகிட்டு தான் வீட்டுல ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா காலைல 5 மணிக்கு பக்தி பாட்டு தான் ஓடும், அவங்க சாமி பாட்டு போட்டிருப்பாங்க. அதன் மத்தியிலேயே அவங்க சவுண்ட் எவ்வளவு வச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு அரை மணி நேரமாவது ப்ரேயர் பண்ணணும், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது படிக்கணும். வீட்டுல என்ன இன்னைக்கு கூட நான் சர்ச்சுக்கு வரும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா நீ என்னத்தை அவனா சர்ச்சுன்னு போற, ஏசுன்னு போற, அப்போ உன் வாழ்க்கையில அப்படி என்ன செஞ்சாருன்னு வீட்டுல கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் அது கூட பயந்துட்டு தான் வந்தேன். உங்களுக்கு இவ்வளவு விடுதலையா நீங்க சர்ச்சுக்கு வரலாம், உங்களுக்கு சர்ச்சுக்கு நீங்க விடுதலை. நான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற எனக்கு அவசியமே இல்லை. நான் என்ன பரம்பரை கிறிஸ்டினா இல்ல எங்க அப்பா கிறிஸ்டினா? யாருமே கிடையாது. ஏன் நான் பின்பற்றணும்? எனக்கு யாருமே முக்கியம் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். நான் ஏன் சொல்லணும்? ஒன்னு சொல்றேன். 27ஆம் சங்கீதம் 4:5 சொல்லியிருக்கு. யாராச்சும் வாசிங்களேன். போதும். யாருக்காவது தேவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்கு. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? உங்களை எல்லாத்துக்கும் பொதுவா நான் சொன்னேன், செல்லு நோண்டணும், இவங்களை போய் பார்க்கணும், இவங்களை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஏன் சில பேர் விஜய் ரசிகரா இருந்தா விஜய் கூட ஒரு போட்டோ எடுக்கணும், இந்த ரசிகரோட போட்டோ எடுக்கணும், அது அந்த மாதிரி ஆசை இருக்கு. ஆனா தேவனுடைய முகத்தை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா? மோசே சொன்னார், நான் உங்களை பார்க்கணும். அவருக்கு பின்னாடிதான் காட்டினார். யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கு தேவனுடைய முகத்தை பார்க்கணும்னு? தாவீதுக்கு ஆசை இருந்துச்சு. பார்த்தாரோ இல்லையவங்க தேவன் சொன்ன, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் அவனை இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு? பைபிள் அப்படி யாரையும் சொல்லல. நிறைய பேர்த்த ஒவ்வொரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆனா தாவீதை மட்டும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொன்னார்னா, அவன் எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் செய்வார். நம்ம பிரியமானபடி நடக்கிறோமா இல்ல தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறோமா? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ நான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு போறேன், அப்ப கூட நான் ஏசப்பாட்ட கேட்பேன், ஏசப்பா இந்த இடத்துக்கு நான் போலாமா? இப்ப நான் இங்க சாட்சியாபுரம் வந்திருக்கேன், இன்னைக்கு நான் போலாமா, இந்த இடத்துக்கு போலாமா? சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவனுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கணும். இப்ப செல்போன் இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துல இப்ப இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு விருப்பத்தை நம்ம எதிர்பார்க்கும் போது அவன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுவான். யார் யாரு தேவனுடைய விருப்பத்தை செய்ய தயாரா இருக்கீங்க? அந்த விருப்பம் இருக்கா? நான் என் விருப்பப்படிதான் நான் இருப்பேன், நான் என் விருப்பப்படிதான் நான் இங்க இருப்பேன், இங்க போவேன் அப்படிங்கிறத காட்டில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவங்களா இருக்கணும். நான் பைபிளை பார்த்து ஒன்னே சொன்னேன் இன்னைக்கு வரும்போது கூட. எனக்கு மற்றவங்கள போலலாம் எனக்கு இருக்கு ஒரே ஒரு பைபிள் தான். இந்த வேதத்தை இன்னைக்கு நான் சுமக்கிறேன், இந்த வேதம் என்ன ஒரு நாள் சுமக்குமா? கண்டிப்பா சுமக்கும். ஏன்னா உங்களுடைய வேதத்தை எவ்வளவு பிரியமா இருக்கு, அது நாள் முழுது தியானம். இன்னைக்கு இந்த வேதத்தை இடத்துனாலதான் எல்லாரும் வெறுத்துட்டாங்க. நீ என்னத்த வேதக்காரனா மாறிட்ட? அதுக்காக நான் இந்த வேதத்தை நான் கீழே விடல. நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த பைபிளை நான் தூக்கி இருக்கேன், ஒரு நாள் இந்த வேதம் என்ன தூக்கணும், நீங்க அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை உயர்த்தணும். அப்படின்னு என்ன தெரியுமா, இந்த எனக்கு செல்போனை விட இந்த வேதம் தான் எனக்கு முக்கியம், குடும்பத்தை விட இந்த வேத வசனம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு வேற யாரும் முக்கியம். இந்த வேத என்னிடத்தில் வசனம் இதயத்துல இருந்தா போதும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறார். இப்போ உங்களை எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டாங்க, அப்போ உங்ககிட்ட நீங்க அந்த இடத்துல இருந்து கடந்து வரணும், உங்க கையில என்ன இருக்கணும்? வெளிச்சம். வெளிச்சம் தான் அந்த இடத்தை விட்டு கடந்து வர முடியும். அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா இருக்காரா? என் வாழ்க்கையில இருள் இருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களா, மீகா 7. அதுல 8ஆம் வசனம் வாசிங்களேன்.
ஆமென். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். நீதிமான் எத்தனை வாட்டி விழுந்தாலும் நான் எந்திரிப்பான். அது போல நான் எத்தனை வாட்டி விழுந்தா எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தா எனக்கு யார் வெளிச்சமா இருக்கா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். தேவன் எனக்கு வெளிச்சமா இருந்தா போதைய வாழ்க்கையில என்னால கிடைக்கும். அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தேவனை தேவைக்கு பின்பற்றாம தேவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி பின்பற்றவங்க அவங்க உண்மையில வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஜேக்கப் இங்க ஜூம் பார்ப்பா, யார் வராங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீத பகுதி. இன்னைக்கு ஆக்சுவலா மனோக்கா தான் சங்கீத பகுதி எடுக்கணும். அவங்களுக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த இதை எடுத்துட்டு வந்து கர்த்தர் இந்த நாள்ல நல்ல அவருடைய வார்த்தையே இங்கே வெளிப்படுத்தினார். நான் இன்னைக்கு என்ன காரியத்தை நான் இங்க பேசணும் அப்படின்னு ஒரு காரியத்தோட நான் வந்திருந்தேனோ அதை அருமையான தம்பி தெளிவா பேசினார். தெய்வ பிள்ளைகளே, நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதுக்கு என்ன அடையாளம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, பாருங்க, வார்த்தையை அனுப்பி 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 நம்மளை உருவாக்குகிறார்ல. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்கனாலே உங்களுக்கு தெரியணும், நான் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். சிலர்லாம் சபைக்கு போவாங்க, நான் கேட்பேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களே, என்ன பிரசங்கம், உள்ள உட்கார இடம் இல்லை, வெளியில உட்காந்துருந்தேன், என்ன பிரசங்கம்னு தெரியலன்றுவாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம வீணடிச்சிடக்கூடாது, அந்த வாய்ப்பை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஆகவே இருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அந்த தம்பி அவங்க அம்மா இன்னும் ரட்சிக்கப்படலை. அவங்க அம்மா இன்னொரு திருமணத்தையும் பண்ணிட்டாங்க. இன்னொரு வீட்டுல அவர் இருக்கிறார். அவருடைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அவர் யாரும் பைபிள் படிங்கன்னு சொல்ல போறதில்லை, காலையில எந்திரிச்சு ஜோமன்னு அந்த தம்பி யாரும் சொல்ல போறதில்லை. ஆனா அவரே வாஞ்சியோட எந்திரிச்சு அந்த பக்தி பாடல்கள் தொனித்து கொண்டிருக்கிறதுக்கு மத்தியில ஜெபிக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுதான் வாஞ்சை, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து பைபிள் படி, ஜோமனு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு கத்தி கத்தி சொன்னாலும் அதுக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்கறதில்ல. அதுக்கும் மேல கோபத்தோட பைபிளை திறந்து படிக்கிறாங்க. ஸோ என்ன வாஞ்சையோட அந்த தம்பி இருக்கிறார் பாருங்க. உண்மையாகவே சாத்தூர்ல இருந்து சர்ச்சுக்கு வரார். இதனால ஏன் வரலன்னா, வெளியூர்ல இருந்தாரு, இன்னைக்கு காலையிலே சாத்தூர்ல கிளம்பிட்டார். ஃபோன் பண்ணிட்டார், அண்ணே நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், ஊருக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாஞ்சை. தெய்வ பிள்ளைகளே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல உலகம் நம்மளை இப்படித்தான் இழுத்துக்கிட்டு அசதியா நம்மளை வச்சிருக்கோம், இடம் கொடுக்காதீங்க. சரி, இப்போ சாட்சிக்கான நேரம். எழுந்திருந்து தேவ நாம மகிமைப்படும்படியாக நீங்க சாட்சி சொல்லலாம். மைக்ல சொல்லுங்க, அப்பதான் எல்லாருக்கும் அது கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் கூட என்னால் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி நேற்று ஃபீஸ் கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நான் வேலை செய்வதற்கு கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தாரு. இடைப்பட்ட வியாழக்கிழமை ரொம்ப எனக்கு பலவீனம். சர்ச்சில் போய் எப்படியாவது நம்ம செவிச்சாத்த ஏசப்பா எனக்கு பலன் கொடுப்பாருன்னு போனேன். அம்மாகிட்ட போய் சொல்லி அழுதேன், என்னால் முடியலைங்கம்மா அப்படின்னு சொல்லி, நான் இன்னைக்கு லீவ் போட்டுறேங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் துதிச்சு ஜெபம் ஏசப்படைய நாமத்தை துதிக்க துதிக்க அவ்வளவு ஒரு வல்லமையால ஏசப்பா என்னை நிரப்புனாரு. என் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். இந்த வாரம் முழுது உற்சாகமா பலத்தால வேலை செய்வதற்கு, வீட்லயும் வேலை செய்வதற்கு, பிள்ளைகளையும் பார்த்துக்கு கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் அருமையான ராஜேஸ்வரி சிஸ்டர், மைக் பக்கத்துல கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ராஜேஸ்வரி சிஸ்டர் நாம் கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்துல காலையிலயும் மாலை வரமாட்டீங்க என்ன சிஸ்டர், பாஸ்டரமா தான் போறாங்க. காலையில ரெகுலரா 5ல இருந்து 5:30 அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஆலய கட்டுமான பணிக்காக. ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்க என்ன செய்யலாம். தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தனை உங்க உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இது நமக்கான வீடு அல்ல, இது கர்த்தரை ஆராதிப்பதற்கான வீடு. அதை அவங்க செய்யறதுனாலதான் அவங்கள கர்த்தர் பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. சொல்றாங்க சாட்சி, நாங்க துதிக்க துதிக்க எனக்கு பலன் கிடைக்குது அப்படின்ட்டு. சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் எனக்கு சர்ச்சுக்கு வர முடியல. கிளம்பிட்டு படவுடன் கீழே விழுந்து படுத்துட்டேன்.
அப்புறம் அப்படியே இருந்துட்டு ஆனால் ஹாஸ்பிட்டல் போகாமையே ப்ரேயர் பண்ணியேவும் என் பலவீனம் ரொம்ப குறைஞ்சிது. நான் ஆமென். சரியாயிருச்சு. கர்த்தருக்கு கோடான நன்றி. பாருங்க, ஆலயத்துக்கு கிளம்புன நேரத்துல அவங்களுக்கு என்ன வந்திருக்கிறது? பலவீனம் வந்திருக்கிறது. நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, நாம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக விடாதபடிதான் சத்துரு நம்மளோட போராடுவான். இன்னைக்கு மனோக்கா கூட சரியான பலவீனம். நேத்து நைட் அவங்கள பார்த்ததுல இருந்து எப்சி என்ற ஓயாம சொன்னாங்க, மனோக்கா இப்படி மெலிஞ்சிட்டாங்களே எங்க ஓயாம. அவங்க அவ்வளவு பலவீனத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரமாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்படியாவது நான் தாமதமாவது வந்துருவேன்னு எனக்கு மெசேஜ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் நம்ம ஒரு வாஞ்சையோட அருமையான சகோதரி ஜெபித்தே விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. சாட்சி சொல்லுங்கம்மா. போன வாரம் எனக்கு எக்ஸாம், நான் நல்லபடியாக எழுதினா சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பயந்துருந்தேன். என்னோட டர்ன் வர்றப்போ மட்டும் ரொம்ப டஃப்பாக கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் என்னோட டர்ன் வர்றப்போ மட்டும் ஏசப்பா அதை ஈஸியாக மாற்றி ஆமென். கொடுத்தாங்க. அதுக்காக அல்லேலூயா. கர்த்தர் மகளுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஏப்ரல் மாதம் 3வது வாரத்தில் சர்ச்சுக்கு வந்துட்டு போய் உடம்பு சரியில்லாமல் படுத்தவ தான். முதுகுலேருந்து கை வரைக்கும் ஒரே குத்து, தாங்க முடியாத குத்து. என்னை இப்போ இறந்துருவோமோன்னு, இறந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வேதனை தாங்க முடியலையே. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே அழுதுட்டு கிடந்து குணாலன் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு, அப்புறம் இங்கே உள்ள டாக்டர்கிட்ட ஊசி போட்டு, இப்போ மறுபடியும் யுகோமியாவதியில் போய் இப்போ சாப்பிட்டு செஞ்சு மறுபடியும் தலை சுற்று வந்துருச்சு. தலை சுற்று, கை வலி, முதுகு வலி விட்டுருச்சு, கை வலி விடலை. இன்னும் இப்பயும் தலை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு எப்படியாவது ஆண்டவருடைய செய்தியை கேட்க நம்ம போகணும். ஆலன் பால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் போய் நம்ம ஆலயத்துக்கு போகிறது சாலவு நன்றுன்னு படிச்சிருக்கோமே, நம்ம ஆலயத்துக்கு எப்படியும் போகணும். ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இப்பயும் தலை சுற்றிக்கிட்டு இருக்கேன், கை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் கொடுக்கறதுக்காக நீங்கள் எல்லாரும் எனக்காக வேண்டுதல் பண்ணிக்கங்க. ஆண்டவர் என்னை எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேதனை இல்லாமல் இருக்குது. அருமையான தாயாருக்காக நம்முடைய சபையில இருக்கிற எல்லாரும் நீங்க ஜெபிக்கணும். எப்படி தெரியுமா? அவங்கள கர்த்தர் பலனா மாத்தணும். அல்லேலூயா. சாட்சியா அந்த இடத்துல நிறுத்தணும். எப்படியாவது ஆலயத்துக்கு வரணுங்கிற ஒரு வாஞ்சை அவங்களுக்குள்ள இருந்திருக்கிறது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். போன வாரத்தில் எங்கூட ஒரு நாங்கள் ஒரு டீமாக வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்ற பிளானு. ஆனால் அந்த சர்ச்சில் வந்து உட்காரும்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே வந்து உட்காந்தேன். பாடலே நடந்ததெல்லாம் நன்மைக்கே, அந்த பாட்டு எனக்கு உற்சாகமாக இருந்தது. அதுக்கடுத்து சங்கீத பகுதியில் வந்து அவங்க நல்லா எப்படி கனி கொடுக்கணுன்றதை சொன்னாங்க. அதையும் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அடுத்து பாஸ்டர் ஆசிரியர் சொல்லும்போது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இதெல்லாமே நான் வாக்குத்தத்தமாக வச்சுக்கிட்டேன். கடைசியில் முடிவில் அந்த பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்காக கோணலான இலை செவையாக்கி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபம். இதுதான் என்னோட அந்த வாக்குத்தத்தமாக பிடிச்சிட்டு நாங்கள் போகிற அது காரியம் வந்து நாங்கள் 23 லட்ச ரூபா ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். அதை வாங்குறதுக்காக போகிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல போய் அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு அவங்க கொடுக்குறேன்னு இருக்காங்க. எல்லா காரியத்தையும் நேர்த்தி ஆண்டவர் சந்தித்து எங்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டார். நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்லேயே போய், ஏன்னா போன வாரத்தில் பாடல் பாதியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆண்டவர் எப்படிலாம் பேசி நம்மளை வழி நடத்தினார். அதனால இந்த வாரத்தில் போய் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து நல்லா உற்சாகமாக இருந்து சாட்சி சொல்லி அப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், நேற்று ரொம்ப பலவீனமாயிட்டேன். நேற்று நைட்டு 1 மணிலேருந்து எனக்கு தூக்கமே வரல. இந்த கழுத்தை சுற்றிலும் எனக்கு பயங்கர பாரமாக இருக்குது. வலி, படுத்தாலும் எந்திரிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எப்படி நான் ஜூம்லேயாவது அட்டன் பண்ணலான்னு பார்த்தா செல்லு கூட இல்லை. அப்புறம் கண்டிப்பாக நம்ம போய் சாட்சியாவது சொல்லிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தினார். எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்களுக்காக. ஆமென். அவங்களுக்கு நடந்த காரியங்கள் வந்து அது கர்த்தரால் நடந்தது. மறுக்கவே முடியாத ஒரு காரியம் அது. இன்னைக்கு போன வாரம் அவங்க எவ்வளவு கலக்கத்தோடு அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்து இதே இடத்துல வந்து கர்த்தர் ஜெயமாய் முடித்தார் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஜெபத்தை அதிகப்படுத்திக்கணும். அதாவது நமக்காக ஜெபிக்க கூடாது, மற்றவர்களுக்காக. சாட்சி சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வியாழக்கிழமை நைட்டு சிவா திருமணத்துக்காக வேண்டி பத்திரிக்கை வைக்க போனோம் தருமபுரிக்கு. அப்போ 6 மணிக்கு இங்கே ட்ரெயின் ஏறினா அங்கே போய் 3 மணி 2:30 அந்த மாதிரி இறக்கி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க பாலக்கோடில்.
அப்போ அதுலேருந்து நாங்கள் எப்படி போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒத்தையில் போகிறோம், 2 பொம்பளை பிள்ளை, ஜெனிஃபரு, முருகலட்சுமி, நான் 3 பேரும் போனோம். அப்போ பொம்பளை பிள்ளைங்களை எப்படி கூப்பிட்டு போகிறது, ஆட்டோவில் போகிறது ரொம்ப காடு, பயமாக வேற இருந்துச்சு. சரி எதாக இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோட ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போனோம். அங்கே போனால் நான் ட்ரெயினில் போகும்போதே ஜெபம் பண்ணேன், ட்ரெயின் என்ன வேகமாக போய்கிட்டு இருக்கு, நம்மளை 2 மணிக்கே கொண்டு போய் இறக்கிடும் போலையே அப்படின்ட்டு, ஆண்டவரே 4 மணிக்கு தான் எங்களை கொண்டு போய் இறக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதே போல் 3:50க்கு கொண்டு போய் இறக்குனாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கூட இல்லை. ஆனால் 2-3 பேர் தான் இறங்குனாங்க. இறங்குனவங்களும் விறுவிறுன்னு போயிட்டாங்க. அப்போ ஒரு ஆட்டோ கூட இல்லை. சரி எங்கேயாச்சும் ஆட்டோக்காரங்க நிற்பாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே போயிடுவோம் அப்படின்னா பிருந்தா ஃபோன் போட்டுகிட்டே இருக்கா, ஏம்மா எப்படி வரீங்கம்மா எப்படி வரீங்கம்மான்ட்டு. அம்மா ஒரு ஆட்டோ கூட இல்லை அப்படின்னு சொன்னேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பாருங்கம்மா. சரின்னு நடந்து ரோட்டுக்கு வரேன். ஒரு ஆட்டோ மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஆட்டோ நிற்கிது, எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 அடி தூரத்தில் போகிறோம், அந்த ஆட்டோவும் கிளம்பி போயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி போகிறது, சரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் ஆட்டோ இல்லை. அப்போ மணி 4 மணி ஆயிடுச்சு. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறோம், ஆட்டோவில் ஒரு பஸ்ஸு வந்துருச்சு. அப்போ அந்த பஸ் வந்துருச்சு, இது எங்கே போகிறதுன்னு கேட்போம்னா அவங்களே கூப்பிட்டாங்க. நாங்கள் மல்லாபுரம் போகுது பஸ்ஸு, மல்லாபுரம்னு சொல்லவும் நாங்கள் ஜெனிஃபர் போய் கேட்டா, மல்லாபுரம் போகுதுமா ஏறுங்க அப்படின்னாங்க. உடனே அந்த பஸ்ஸில் ஏறினோம். நாங்கள் 3 பேர் தான் ஏறினோம். எங்கள் 3 பேரையும் அந்த பஸ்ஸு தனியாகவே கொண்டு போய் முருகலட்சுமி சொன்னால் இதை காடுன்னீங்க, வனம்னீங்க, மலைன்னீங்க அப்படின்னா, இரு உக்காந்துரு கொண்டு போவாங்க பாரு அப்படின்னா காடெல்லாம் சுற்றி காமிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே போனோம். அப்போ மருமையன் கூட சொன்னார், எப்படித்த வந்தீங்க அப்படின்ட்டு. ஒரு பஸ்ஸு வந்துச்சு. என்னத்த நீங்களே வர சொல்லி வந்த மாதிரி இருக்கு பஸ்ஸு, ஒரு நாள் இந்நேரம் பஸ்ஸு கிடையாதுத்த அப்படின்னு. நாங்கள் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டோம், ஜெபம் பண்ணோம், கர்த்தர் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வேணியா காட்ட கொடுங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாரு, அவர் முந்தின நாள் தான் அந்த வாஞ்சையை குறித்து மெசேஜ், அந்த ஷார்ட் வீடியோ கேட்டுட்டு என்கிட்ட பேசினாரு. அவர் ஒரு காலேஜில் ஒர்க் பண்றாரு. அடுத்த நாள் திருப்பி எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அது ஆண்டவரை தவிர யாராலையும் செய்ய முடியாது. அதாவது அவர் ஒர்க் பண்ற காலேஜில் அந்த சிஸ்டத்துல சில, அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு இப்போ அந்த படிப்பு சம்மந்தமாக தெரியாது, சில காரியங்களை ஏற்றி வைக்கணுமா உள்ள. அவர் ஏற்றவே இல்லையா. அதே மாதிரி அவரை தவிர வேற யாராலையும் ஏற்றவும் முடியாது, அந்த இது அவருக்கு மட்டும்தான் தெரியுமா. ஆனால் சிஸ்டத்தில் எல்லா காரியமும் ஏற்றி இருக்குது பாஸ்டர், யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நான் நேற்றுக்கு போய் அந்த வாஞ்சையை குறித்து பிரசங்கத்தை கேட்டுட்டு நேற்று உட்கார ஆரம்பித்தேன், ஜோம் பண்ணேன், நைட்டு வரைக்கும் ஜோம் பண்ணேன், இன்னைக்கு பாருங்க எனக்கு அப்படி ஒரு அற்புதம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி தான் உங்களுக்கு பஸ் வந்திருக்குது. சொல்லுங்க அக்கா, வேணி அக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் கூட நான் சர்ச்சுக்கு வர முடியல, அவ்வளோ ஒரு பலவீனம். ஆனாலும் அதுல இருந்து கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் எந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்வேன். 2 வாரத்துக்கு முந்தி கூட எங்க தம்பிக்கு ரொம்ப சுகம் இல்லாம இருந்தேன். அவன் என்ன சொல்லவுமே எல்லாருக்குமே ஒரு கலக்கம் இருந்தாலும் ஆண்டவர் அதுலேயும் ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே தெரியாது என் தங்கச்சி பொண்ணு வந்து பாஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கழிச்சுதான் எனக்கே இப்படி வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியும். இருந்தாலும் எல்லாரும் வந்து ஜெபிச்சிங்க. ஆனாலும் இன்னைக்கு எனக்கு வந்து அவன் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை இந்த வட்டம். எல்லாருமே அப்படிதான், எங்க கூட பிறந்த எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. நாங்க வந்து அக்கா தங்கச்சி 5 பேரு. நான் வந்த பிறகு எல்லாருமே சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா பாஸ்டர் அடிக்கறக்க சொல்லுவாங்க, உங்களை வச்சு எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்கம்மா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. திரும்ப எங்க தம்பியும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே கர்த்தருடைய கிருபை. அவங்க வந்து குடும்பமா மாறணும். எங்க தம்பி வீட்டுக்கார மட்டும் சொன்னா ஒரு நாள் இருக்கட்டும் நீ அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த வட்டம் நான் சொன்னேன், உமா கொஞ்சமாவது அதை நம்புவோமா, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வாரு அப்படின்னு. சரியா நீ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க வந்து குடும்பமா இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக இன்னொரு தங்கச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்க, அவங்களுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு நாங்க குடும்பமா இந்த சபையில சாட்சியா இருக்கணும். கர்த்தருடைய சுத்த கிருபை தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவங்க வீட்டுல அவங்க தங்கச்சி மகன் நினைக்கிறேன் சூர்யா, அந்த பாப்பா ஒவ்வொரு நாளும் அந்த பிரசங்கங்களை கேட்டு மறக்காம ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
டெய்லி எனக்கு பேசிடுவாப்புல, எந்த காரியமா இருந்தாலும். அதே மாதிரிதான் அவங்க மாமாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் பாஸ்டர், ரொம்ப சீரியஸ், டாக்டர்களால காப்பாற்ற முடியாது, நீங்க உடனே ஜெபம் பண்ணணும் ஒவ்வொன்றையும். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க, அவருக்கு சுயநினைவு வருமா வராதான்னு தெரியலையா பாஸ்டர், இப்போ உடனே ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் சொல்லி 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 எனக்கு ரொம்ப அந்த அவங்களுடைய வாஞ்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காரியத்துல அந்த மகள் ஆண்டவருக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த காரியத்தை செஞ்சிட்டே இருந்தாங்க. நான் கூட கொஞ்சம் சந்தேகத்துல தான் இருந்தேன். ஏன்னா அவரை இங்க பார்க்க முடியாதுன்ட்டாங்க. சிவகாசியிலே பெரிய ஹாஸ்பிட்டல், மதி ஹாஸ்பிட்டல், அங்கேயே முடியாதுன்ட்டாங்க, மதுரைக்கு கொண்டு போங்கன்ட்டாங்க. இப்படி நிலைமையா அப்படின்னா, திருப்பி எனக்கு ஒரு நாள் ஃபோன் வருது, மாமாவை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், ஜெபம் கர்த்தர் செய்து ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். ஐயா சாட்சி சொல்லுங்க ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே கடந்த வாரத்திலே மிகவும் சரீர பலவீனப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். 2 முறை ஆஸ்பத்திரி போனோம். ஒரு வட்டம் பாசனம் கூட்டி போட்டு ஆஸ்பத்திரி ஊசி போட்டு வந்தோம். மிகவும் சரீரத்தில் மிகவும் பலவீனப்பட்டிருந்தேன். ஆனால் நான் சபையில் அநேக பேர் வியாதிப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அவரை போய் விசாரிக்க முடியவில்லை. அதுக்காக நான் வருந்துகிறேன். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆலயத்தை கொண்டு வந்திருக்க, அதுக்காக கூட அவர் ஸ்தோத்திரம், அவர் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அண்ணன் சுந்தரராஜன் கொடுங்க ஐயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு புது கார், ஈகோ கார், புது கார் வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கார். கோடி கோடி நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம மறக்க கூடாது. அதை நினைச்சு ஆலயத்துக்கு வந்து நன்றி செலுத்துறீங்க பாருங்க. இந்த சாட்சி நேரம் கூட எனக்கு கொஞ்சம் டைமிங் இழுக்குது, ஆனாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனாலதான் இதை வச்சிருக்கிறோம் நம்ம. சரி, அப்படியே சாட்சி சொல்லணுமா? சொல்லுங்க சிஸ்டர். நான் ஸ்தோத்திரமாக கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாப்பு, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் வேதனையில், ஆனால் கடை கூட சொல்லியிருக்கேன், பாஸ்டர் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு மரணம் தான், எனக்கு கடை அதிகமாக இருக்குது, நான் உயிரோட வாழக்கூடாது, இனி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நான் வேதனைப்பட்டு துக்கப்பட்டுக்கிட்டு, நான் ஊரில் உள்ள இங்கே உள்ள இடத்த விற்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஆனால் ஊரில் உள்ள இடம் கிடைக்கும்னு பார்த்தேன், அது கிடைக்கவே இல்லை. கர்த்தாவே உம்ம சித்தம் எதுவோ அது நடக்கட்டப்பா, என் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நீ நன்மையாத்தான் முடிப்பேன்னு சொல்லி நான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். எங்கள் பாசமாகவும் எங்கள் பாசம் எனக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துக்கிறேன். அதே போல் அந்த இடம் வித்துச்சு, இப்போ எல்லா கடனையும் கொடுத்துட்டேன். ஆனால் என் மகனுக்கு ஒரு இடம் வாங்கலையேன்னு ரொம்ப வேதனை, என் உள்ளத்தில் அவ்வளோ வேதனையாக இருக்குது. என் மகனை குறித்து, என் மகனை நான் மறப்ப விட்டுட்டணுங்கிற ஒரு வேதனையில் தான் நான் இன்னமும் எனக்கு ஒரு வேதனை இருக்குது. அவனுக்காக நான் எதுவும் சேர்க்கலையே, அவனுக்காக நான் எதுவும் பண்ணலையேங்கிற ஒரு வேதனையோடு தான் நான் இப்போ இருக்கேன். அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க மகனை நீங்க வெளியேற பெற்ற ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்காவது இன்னும் வயசு இருக்கு. எங்க அப்பாலாம் அழுது ஒப்பாரி வச்சிருக்கேன், என் பையனுக்கு ஒண்ணுமே வாங்கி வைக்கலையே அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணு சிஸ்டர், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். தனிமையானவர்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இல்லாத ஒரு நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். சில நேரம் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டே போவோம். இழந்துக்கிட்டே போறோம்னா அவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஒரு இடத்த வித்திருக்கிறீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லையில்லாத நன்மைகளை கொடுத்து உங்களை நிரப்புவார். ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலாக சமாதானம். இப்போ உங்க இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம அப்படியே கண்களை மூடி, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கிறீங்க. கிருபை உங்க எல்லாருக்கும் இயேசு ராஜா மட்டும்தான் பலன். என் பலனானி, எதற்கும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஓ ரிகாபா ஷாபா ரிபாலா ராமா ரிபாலா துரியனதரபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை.
நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆராதனை அப்பா உம்முடைய பலனை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ மகிமை 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 அப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ பலன் கிடைப்பதாக, தேவ பலன் கிடைப்பதாக, தேவ பலன் கிடைப்பதாக. கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. பாவ கட்டுகள், சாப கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் மகிமை பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. எங்களை சுற்றிலும் உடைய அடைக்கலம் இருப்பதாக. இந்த வேலையில கூட ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது கூட செய்திக்காக, காணிக்கைக்காக, இந்த காரியங்களுக்காக பாஸ்டர் அம்மா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் நாங்க நிர்மலமாக அது உங்களுடைய சுத்த கிருபைக்கு ஆண்டவரே பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்குன்னு சொல்லி இருக்கீங்களா ராஜா. பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கும்படியா நாங்க செவிக்கிறோம். இந்த நாளுக்கள் ஆண்டவரே பலவீனத்தின் ஆவிகளை நீ கட்டி நிர்மலமாக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே அப்பா செய்தி பகுதிக்காக நாங்க வருகிறோம். உடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. வரத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வல்லமையான வார்த்தைகள் பெறப்பட்டு வரும்படியா செவிக்கிறேன் கர்த்தாவே. சபாவை துதிக்கிறோம். உடைய மகனை மறுத்து நீங்க எங்களோட பேசுவதாக தகப்பனே, பேசுவடியா நாங்க செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தாமே முற்றிலும் ஆளுகை செய்யுங்க ராஜா. பா பேசுங்க. பரலோகத்தி மன்னாவை எங்களுக்கு இன்னைக்கு தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு உன்னை குணமாக்கவே சொல்லியிருக்கீங்களாப்பா ஆண்டவரே. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களாப்பா. உடைய வார்த்தைகளை அனுப்பி பிள்ளைகளை குணமாக்கி அனுப்ப போறக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க போறக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை மறுத்து வெளிப்படுவதாக அந்த நாளுக்கு கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க. கணிக்க பெரிய ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. ஆண்டவரை உற்சாகமா கொடுக்கிற பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்துவீர் சொல்லி இருக்கீங்களப்பா. ஆசீர்வதிக்க போறங்க ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியான எல்லாருக்கும் ஒரு புதிய பலனத்தை கொடுத்து இந்த இடத்தை விட்டு தகப்பனே இந்த ஆராதனையில வந்து கலந்து கொண்டது மூலமா ஒரு புதிய பலனும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட வெளியே போகணும் சுவாமி. ஒரு வந்தது போல போக கூடாது ராஜா. என் தேவன் அப்படியே அவனுடைய ஆசீர்வாதத்தின் கருத்தை நீட்டுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் வேகமாக வாங்க, வசனம் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அரங்கத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். என்ன வசனம் தம்பி? அதையும் சொல்லணும்ல. வெரி குட். வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது. ஆமென் ஆமென். ரெண்டே பிள்ளைங்க தான் அன்னைக்கு. ஐயா தன்ராஜ் ஐயா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வசனத்தை. அடுத்த வாரத்துல இன்னும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அருமையான சாம் தம்பி வார வாரம் நல்லா சொல்றாப்புல, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரனா வரட்டும் பின்னாட்கள்ல. ஆமென். இப்பொழுதும் காணிக்கை பாடலுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நமக்கு வேலை செய்வதற்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? பலன் கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கு நம்ம நன்றி கடனோடு கர்த்தருக்காக காணிக்கை செலுத்த போகிறோம். யாருமா அன்னைக்கு பாட்டு? வாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அருமையா பாடினாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு கிடைத்த வரங்களை நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். செய்திக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக இல்லை, அறிவிப்புக்கு முன்பதாக. சரிங்களா? எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். போதுமா? இங்கே எரேமியால நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். இத சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சபிக்கப்பட்டவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நேரம் ஒரு சபிக்கப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவனுடைய காரியங்களை ஏனதானோன்னு செய்யறோம். இன்னும் சொல்ல போனா அசதியாய் செய்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம். நமக்கே தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு சரியா போயிடும் டைம்க்கு. அதே மாதிரி பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை ஒரு நிமிஷம் லேட் பண்ணாம அன்னைக்கு விழுந்து அடிச்சு சாப்பாடு செஞ்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டா நம்ம அனுப்பிடுறோம். ஊருக்கு போகணும்னா ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு முன்பதாகவே போய் காத்திருக்கிறோம். ஆனால் ஆலயத்தை மட்டும், ஆண்டவருடைய காரியத்தை நம்ம எப்படி செய்யறோம்? நீங்க ஆலயத்துக்கு தாமதமா வர்றதே கர்த்தரை அசட்டை பண்றதுதான். நீங்க அசதியா இருக்கிறத இது குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களை எச்சரிக்கும்படியாக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். உங்களை எல்லாரையும் திட்டணுங்கிறது என்னுடைய அவசியம் அல்ல. இந்த சபையில ஒரு போதகராய் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு. நான் பிரசங்கம் பண்றதுக்காக மட்டும் என்னை வைக்கவில்லை. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவதற்காக என்னை நியமித்திருக்கிறார். அதனால நான் ஒரு சின்ன பையனோ பெரிய பையனோ அது முக்கியம் அல்ல. நான் சொல்றதும் தேவனுடைய வார்த்தைகள் தான். எதுவுமே நான் சுயமா உங்கள்கிட்ட என்ன செய்யல, பேசல. ஒருவேளை நீங்க தாமதமா வந்திருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம், அதனால நீங்க செஞ்சிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு புரியும். சில நாட்கள் நம்ம தாமதமாய் வருகிறது ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக இருக்கலாம், அது கர்த்தருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இதே காரியத்தை நாம் தொடர்ச்சியாக என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. உங்ககிட்ட சாவி கொடுத்துருக்குறாங்கன்னா, உங்ககிட்ட சாவி இருக்குன்னா அந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணணும். ஜெனிஃபர் அடுத்த நாள் இந்த வசனங்கள் எல்லாம் போடணும், யார் யாருங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, மதுபாலா வருவியா வரமாட்டியா, சுவிதாவா மனோகவான்னு கேட்டு அந்த பேர்களை போடணும். இன்னைக்கு காலையில ஜெகன் தம்பி திறந்திருப்பாருன்னு சந்தோஷமா வரேன், 7:30க்கு பூட்டி இருக்கு. ஸோ நாம எல்லாருமே, நான் யாரையும் இவங்க நல்லா பண்ணிட்டாங்க இவங்க நல்லா பண்ணலாம் சொல்லல, நம்ம எல்லாருமே இன்னும் உற்சாகமாய் ஆக வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உற்சாகம் உள்ளவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை உற்சாகமா நம்ம செய்யணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது, ஆலயம், தேவனுக்குரிய காரியம். இதுல இருந்து சாபத்தை வாங்குறதும் இதுல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதும் நம்முடைய செய்கையில இருக்கிறது. சுவிதா, சரியான நேரத்துக்கு முன்னாடியே பாட்டு பாட வந்துடணும். சரிங்களா? நம்ம கர்மேல் சர்ச்சில் ஏனஸ்ட் பாஸ்டர் தெரியுமா? அவர் பாட்டு பாடுறவங்க, கொயர்ல இருக்கிறவங்க எல்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆலயத்துக்கு வந்துடணுமா. ஆமா, வந்துடணுமா. அவருடைய பிள்ளைய கூட ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாராம், ஸ்டேஜில் ஏற விடாம. அவருடைய பிள்ளைய, நீ ஏறக்கூடாது, நீ இன்னைக்கு லேட்டா வந்துட்டா நீ மட்டும் ஏறி பாடிடலாமா, முன்னாடியே தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டாமா, ஜெபிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒழுக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? உங்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். நம்ம எல்லா நாளும் எல்லா காரியத்துக்கும் ஓடுறோம். சண்டே ஆண்டவருக்காக ஓடுவோம். எல்லாத்துக்காக ஓடுறதை விட கர்த்தருக்காக ஓடுறதா நமக்கு நன்மையை கொடுக்கும். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துறதை விட கர்த்தரை பிரியப்படுத்தணுமே. ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா அவருடைய சமூகத்துல வாஞ்சையோடு நான் காத்திருக்கணுமே. உங்களுக்கு என்ன வேலைகளா இருந்தாலும் நீங்க அதை ஒதுக்கி வைக்கிறத தான் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை சொந்தக்காரங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வார்த்தையை ஒதுக்கி வைக்கிறதான் கர்த்தர் விரும்புகிறார். பாஸ்டர் அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்காரு இறந்துட்டாரு. சனிக்கிழமை மத்தியானமே அவரு சாக போறாருங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டாரு.
நைட்டு 9 மணிக்கு சொல்லிட்டாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், நாளைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், வாரோம் அப்படின்ட்டோம். சரி உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு ஜீசஸ் ரெடீம்ஸில் நான் தான் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டக்குன்னு அந்த தம்பிகிட்ட சொல்லி யாராவது மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு டெத்துனாலே எல்லாருமே அதுக்கு என்ன செய்வாங்க, ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லலை. ஏன்னா நமக்கு யார் தான் முக்கியம், கர்த்தருடைய பணிகள் தான் முக்கியம். அவங்க 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னாங்க. பண்ணாதீங்கங்க, எங்களுக்கு 4 மணிக்கு ஒரு கூட்டம் ஆரம்பித்து அது 5:30 மணிக்கு தான் முடியும். அதனால அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வருவோம். ஒரு பக்கம் தங்கச்சி வீட்டுக்காரு, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அத்தை பையன், அவ்வளோ நெருக்கமான சொந்தம், திடீர்னு இறந்துருக்கிறாரு. அப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் எவ்வளோ முன்மாதிரியாக இருந்திருக்கிறோம் அந்த இடத்துல. இன்னைக்கு எங்கள் அம்மாச்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவே ஞாயிற்றுக்கிழமை இறந்துருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடக்கூடாதுங்கிறது என்னுடைய முடிவாக இருந்துச்சு. ஆனால் அவர் வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே அப்பா இறந்தா கூட ஆராதனையை, அந்த பாடியை ஓரமாக வச்சுட்டு ஆராதனையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் சொந்தக்காரங்க செத்தா போயிடுறீங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது செய்முறை இருந்தால் போயிடுறீங்க, காது குத்துன்னு கூப்பிட்டா போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தான் கர்த்தர் தருவார். எதுக்காக? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கிறேன், சர்ச்சில் ஒவ்வொருத்தங்களா ஆப்சண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்பயே சொல்லிட்டாங்க, அண்ணாலாக்கா அடுத்த வாரம் லீவா, போன வாரமே இந்த வாரம் ஒருத்தங்க லீவு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். என்னடா இது, வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை தேடுவதற்கான நேரம், தூர இடத்துல தவிர்க்கவே முடியல, நம்ம பிள்ளை நம்ம சொந்தம் அப்படின்னா நீங்க போகலாம். ஸோ சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க. ஸோ நம்ம பிள்ளையா இருந்தா கூட போகக்கூடாது, இருந்தாலும் நீங்களாம் என்னை முறைக்கிற முறையை பார்த்தா பயமா இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்க. தேவனுடைய காரியத்தை அசதியாய் செய்யாதீங்க. தயவு செய்து, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கா, அது உலகத்து பொறுப்பை விட கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்க. இந்த செடியை போன வாரம் உள்ள வச்சது இந்த வாரம் பூரா உள்ளதான் இருந்திருக்கு. ஏன் இந்த பக்கமே வரல, எட்டி பார்க்கல, திறக்கல, ஜோம் பண்ணல? தெய்வ பிள்ளைகளே, இது நமக்கான வேலை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அசதியா இருக்கக்கூடாது. நானும் அசதியா இருக்கக்கூடாது. ஏங்க, நான் உண்மையா சொல்றேன், இந்த சமூகத்துல பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா யாரையும் சொல்றதை விட எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எஃப்சிக்கு தெரியும். நான் வெளியில கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு 3 மணி 3:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். ஒரு 3:30 மணி இருக்கும். வந்து குளிச்சுட்டு அதிகாலையில் உட்காந்துட்டே இருப்பேன். எஃப்சி கேப்பா, என்னங்க படுக்கலையா? இல்லை, நான் படுத்துட்டேன்னா திருப்பி 5:30 ஜபத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, முழிக்க முடியாது எஃப்சி. அதனால கொஞ்ச நேரம் தான், நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி உட்காந்துருக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துருந்து அந்த 5:30 ஜபத்தை நடத்திட்டு நான் என்ன செய்வேன், அடுத்து நான் என்னுடைய வேலைகளுக்கு போயிருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. நம்ம சபை தேவனுடைய பார்வையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்ன ஒரு அல்லேலியாவை காணோம்? நிறைய சபைகள் தேவனுடைய பார்வையில இல்ல, ஆனா நம்ம சபை தேவனுடைய பார்வையில இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் போராட்டம் வருது. சத்துரு என்ன செய்யறான், அவங்க அம்புட்டு பேரையும் சோதிக்கிறான், சொலகுல புடைக்கிற மாதிரி புடைக்கிறான் ஒவ்வொருத்தங்களையும். அன்னைக்கு பால்சாமி ஐயாவை கூட்டிட்டு போறேன், அவரால் பைக்ல ஏறக்கூட முடியல. வேணியாக்க அந்த ஒரு வாரம் பலவீனம். ஒவ்வொருத்தங்களுக்கும் போராட்டம், கஷ்டம், நஷ்டம் வருது அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் போராட்டம் வரும். நீங்க அசதியா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய காரியத்துல கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா, தேவனுடைய பார்வை உங்க மேல இல்லைன்னா பிசாசுடைய பார்வையும் உங்க மேல வராது. கர்த்தருடைய பார்வை உங்க மேல வருதுன்னா யாருடைய பார்வையும் உங்க மேலதான் வரும்? பிசாசுடைய பார்வை. நீங்க ஒளியில இருக்கிறதுனால நீங்க பயங்கரமா எல்லாருக்கும் தெரிவிங்க. அதனால உங்க உங்க வெளிச்சத்தை இருளாக்காதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அப்புறம் ஒரு வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 4:14. மைக்ல வாசிங்க, 1 தீமோத்தேயு 4:14. ம் 1 தீமோத்தேயு 4:14. ம் ஆ ம் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நீ அசதியா இருக்கக்கூடாது. உனக்கு பாட்டு பாடுகிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதை அசதியா எடுத்துக்கொள்ள கூடாது. யாராவது பாடட்டும், அப்படி இருக்கக்கூடாது. நான் கனி கொடுக்கிற மரமாய் இருப்பேன். ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்துட்டு சபிச்சிட்டார், ஏன்னா அதுல கனி இல்லை. இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றேன்,
இங்க 7:30 மணிக்கு ஆராதனைனா ஆண்டவர் 7 மணிக்கே இந்த இடத்துக்கு வந்து காத்திருப்பார் நமக்காக. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ராஜேந்திரன் அண்ணனும் உமா சிஸ்டர் தான் இன்னைக்கு முதல்ல ஆலயத்துக்கு வந்தார்கள். அப்புறம் ஜெனிஃபர் வந்திருந்தாங்க. சோ எல்லாரும் வரணும். நீங்க தேவனுடைய சமூகத்துல வந்து காத்திருக்கணும். நான் ஒவ்வொரு வாரமும் 6:30 6:45 சர்ச்சுக்கு வந்துருவேன். நான் 7:30 சர்ச்சுன்னா சரிங்களா. ஆனா இன்னைக்கு ஜெகன் பாத்துக்குருவாப்ல அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன், வரல. அதனால சபைக்கு நீங்க வரலன்னா சரிங்களா, இந்த வாரம் உங்களால சர்ச்சுக்கு வர முடியலன்னா எனக்கு நீங்க போன் பண்ணி தெரிவிச்சிருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பேர் சர்ச்சுக்கு வரல. எவ்வளவு பதட்டத்தோட வெளியில எந்திரிச்சு போய் அவங்களுக்குலாம் நான் போன் பண்ணேன் தெரியுமா, ஏன் வரலன்னு கேட்டேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் எதிர்பார்க்கிற மாதிரியே தான் அவர் எதிர்பார்ப்பார். சபைக்கு வர முடியலன்னா நீங்க அப்படி பண்ணணும். உங்க வேலைகளை, உங்க தொழில்களை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக ஒதுக்கி வைங்க. இல்ல ஒதுக்கியே வைக்க முடியல பாஸ்டர், ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதை யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு நீங்க ஆலயத்துக்குள்ள இருக்கணும். செல்போன் எல்லாம் சைலன்ஸ் மோட்ல போட்டுறணும். இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சைலன்ஸ் மோட்ல இருந்தா கூட அடிக்கும். யாரா இது வைப்ரேஷன்ல கிடுகிடுன்னு நடுங்குது, யாரா இருக்கும், ராமசாமியா இருக்குமா, முனியசாமியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இங்க திங்கிங் வராது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, சரிங்களா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம ஆண்டவரை தேடுகிறதுல நம்ம சரியா இருந்தா தான் கர்த்தர் நமக்கு சரியான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒழுக்கம் இல்லாம உங்க குடும்பத்துல குடும்ப ஜெபம் பண்ணாம நீங்க நினைச்சா பைபிள் வாசிப்பீங்க, நீங்க நினைச்சா ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க நினைச்ச நேரம் ஆலயத்துக்கு வருவீங்க, நீங்க நினைச்சா பாஸ்டரை தேடுவீங்க. ஆனா கர்த்தர் மட்டும் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப நாம நம்முடைய வழிகளை சரி பண்ணினால் அல்லேலூயா கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார். நாம நம்முடைய வழிகளை என்ன செய்யணும், சரி பண்ணணும். எல்லார்ட்டையும் குறை இருக்கும். பிரசங்கம் பண்ற ஏன்ட்ட இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருகிட்டையும் குறை இருக்கும். இப்படி பிரசங்கங்களை கேட்கும் போது நாம் சீர்பட்டு கொள்ள வேண்டும், நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள. ஆமா ஆண்டவரே, இந்த குறை என்கிட்ட இருக்குல்ல, நான் கொஞ்சம் அசதியா தான் உங்களை தேடுறேன், சரியான நேரத்துக்கு நான் சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறேன், இன்னும் ஆண்டவருடைய காரியத்தை அசதியா தான் செய்யறேன், அதனால என்னை சபிச்சிடாதீங்க ஆண்டவரே. சபிக்கப்பட்டவன்னா எவ்வளவு மோசமானது தெரியுமா? வியாதி உங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், கடன் உங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், குழப்பம் உங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னடா சர்ச்சுக்கு போயும் குழப்பம் இருக்கேன்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு. ஏன்னா நீங்க சரியா வந்தா தான் கர்த்தர் சரியாய் ஆசீர்வதிப்பார். அசதியா செய்கிறவன் யாரு? மறுபடியும் சொல்றேன், அசதியா செய்கிறவன் யாரு? சபிக்கப்பட்டவன். ஆகவே கர்த்தருடைய காரியத்துல விளையாடாதீங்க. நம்ம எல்லாத்திலும் விளையாட்டுத்தனம் ஜாலியா இருக்கலாம். நான் வாலிபர்களோட ரொம்ப ஜாலியா இருப்பேன். டீ கடைக்கெல்லாம் போயிட்டோம்னா கடையே பிரமிக்கிற அளவுக்கு நாங்க ஜாலியா இருப்போம். ஆனா ஆண்டவருடைய காரியம் வந்துட்டா அதுல ஒழுக்கம் ரொம்ப அவசியம். உங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தலைன்னா என்கிட்ட அவர் கேள்வி கேட்பாரு, நான் அன்போட வரவா இல்ல பெரம்போட வரவான்னு கேட்டது யாரு? பவுல் கேட்டாரா இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட எல்லாம் நான் பெரம்போடலாம் வரமாட்டேன், நான் உங்கள்கிட்ட அன்போட தான் வந்திருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு மனமா செஞ்சா தேவ மகிமை இங்க வெளிப்படும். நம்ம அதுக்காக தானே பிரயாசப்படுறோம். அப்ப நம்ம இன்னும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவோம். கொஞ்சம் பிரயாசம் தான். சனிக்கிழமையே ஏங்க நாளைக்கு சர்ச்சு, நம்ம சீக்கிரம் போயிடணும், நாளைக்கு எல்லா வேலையும் இன்னைக்கே ஆயத்தம் பண்ணிடுவோம், இன்னைக்கே எல்லா காரியத்தையும் முடிச்சு வைப்போம், எல்லா காரியத்தையும் இன்னைக்கே நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில அலாரம் வைங்க, சரியா 5:30 மணிக்கு எந்திரிப்போம். ஒன்றும் சாக மாட்டோம் நம்ம, சரிங்களா. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நான் தூங்கி 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 7 மணி வரைக்கும் தூங்குறீங்கல்ல, அது ரொம்ப சொகுசா இருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், 5:30 எந்திரிக்கிறதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா 7 மணி வரைக்கும் தூங்குறது எப்படி இருக்கும்? ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்க, நிம்மதியே இருக்காது அந்த நாள் முழுவதும். டைம் வேகமா போயிருக்கும், பதட்டம் இருக்கும், அந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது. தூங்குறதுனால நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. தூக்கத்தை வெறுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நேசிப்பாரு. அல்லேலூயா. அதனால 7 மணி வரைக்கும் தூங்குறவன் 7 வருஷம் ஆனாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனால நீங்க அசதியா இருக்காதீங்க. உங்க மாம்சத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். செய்திக்கு நேராக கடந்து போவோம். என்னம்மா? ஆமா, அறிவிப்புகள் இருக்குல்ல. ஓகே, சரி சரி, நிறைய அறிவிப்புகள் இருக்கு, இப்படியே போயிடக்கூடாது. நமக்கு அடுத்த வாரம் ரொம்ப ஸ்பெஷல். ஜாக்க என்னம்மா, என்ன ஓடிட்டே இருக்கா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல நம்ம சிவா தம்பிக்கு என்னது கல்யாணம். ஜாக் இங்க வா.
கவனிங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த உடனே இங்க இதே இடத்துல நம்முடைய சிவா தம்பியுடைய திருமணம் இங்கே நடைபெறும். ஆமீன். ரொம்ப சந்தோஷமான செய்தி அது. அவங்க நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இங்கிருந்து நேர மண்டபம் இந்த ரோட்டு மேலதான் இருக்குது, பக்கத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் நேர இங்க திருமணத்தை முடிச்ச உடனே, அதாவது கவனிங்க, அந்த சொந்தக்காரங்களாம் இங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். ஆராதனை முடிஞ்ச உடனேயே இங்க வெளியில ஒரு பந்தல் போட்டுருவாங்க. நம்ம எல்லாரும் போய் பந்தல்ல நின்னுக்கிறோம். நம்மனா நானும் வரமாட்டேன், நம்ம விசுவாசிகள் எல்லாரும் போய் பந்தல்ல நின்னுக்கிறணும். அந்த குடும்பத்தார்கள், யாரு சிவாவை சார்ந்த குடும்பத்தார்கள், அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்க தானே கல்யாணத்தை பார்க்க ஆர்வமா இருப்பாங்க. இல்லப்பா அதையும் தாண்டி நானும் சிவா கல்யாணத்தை பார்க்க ஆர்வமா இருக்கிறேன்னா ஓரமா உட்காந்துக்காங்க இந்த இடத்துல. சரி, நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த இடத்த நீங்க விட்டு கொடுத்து நம்ம எல்லாரும் வெளியில ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள நான் அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருவேன். அப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் அப்படியே நேர எங்க போறோம், மண்டபத்துக்கு போறோம். ஒருவேளை நீங்க வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதா இருந்தா ஓகே, போய் எல்லாருக்கும் அங்க என்னது உண்டு, சாப்பாடுலாம் உண்டு, அங்க இருக்க போகிறோம். என்னம்மா? ஆமா, அன்னைக்கு திருவிருந்து ஆராதனை வேற இருக்குது, சரிங்களா? நான் நேற்று அம்மாட்ட கேட்டேன், இந்த திருமணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு திருவிருந்து நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா, அதுக்கே டைம் போயிடும், செகண்ட் வீக் வச்சிடலாமா அப்படின்னு கேட்டா, செகண்ட் வீக் அகத்தியன் வராரு, இங்க முடிஞ்சோன்னா அங்க ஓடணும். நம்ம இப்படியே இருக்கிறதுனால முதல் வாரத்திலே நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சுருக்கிக்கிருவோம், சரிங்களா? சாட்சிகள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கி, சங்கீத பகுதியும் கொஞ்சம் சுருக்கி, வேகமா எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அடுத்த வாரம் அந்த திருமணத்துக்காக நீங்க இந்த வாரம் முழுவதும் நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த வாரம் 2 பேரா ஜெபிக்கிறதுக்கான லிஸ்ட் வந்துடும் ஒவ்வொரு நாளும். அந்த ஜெபத்துல சிவாவுடைய திருமணம் ஆசீர்வாதமா நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், சரிங்களா? அது மட்டுமல்ல, அடுத்த வாரத்துல நம்முடைய மனோக்காவுடைய திருமண நாள். அக்கா உங்க வீட்டுல ஜெப கூட்டம் தானே சாயங்காலம்? அதனால அடுத்த வாரம் சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க எல்லாரும் மறந்துடாதீங்க, நம்முடைய மனோக்கா வீட்டுல ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நாள்ல நீங்க யாரும் எதுவும் சமைக்கவே வேணாம், எல்லாமே உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தராரு. அதனால நீங்க நல்ல விடுதலையோட மத்தியான திருமணத்துல கலந்து கொண்டுட்டு அப்படியே சாயங்காலம் அவங்க வீட்டு ஜெபத்திலையும் பங்கு பெறுங்க. இன்னைக்கு மீனம்பட்டி பாஸ்டர்மா வருவாங்க, அவங்க அடுத்த வாரத்துக்கான நோட்டீஸ் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. நம்ம உமா சிஸ்டரும் சிவா தம்பி எல்லாருடைய வீட்டுல கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை தடுத்ததே நான் தான். தம்பி வேணாண்டா, நம்ம சபை மக்கள் உனக்காக இரக்கம் காட்டுவாங்க, நீ அலைய வேணாம். இல்லைண்ணே நான் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு உமா சிஸ்டர் சொன்னாங்க. அவன் சொல்றான் அப்படின்ட்டு நான் தான், தம்பி கொஞ்சம் நிறுத்தி சர்ச்சில் எல்லாருக்கும் கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த பத்திரிகையை நீங்க ஏற்றுக்கொண்டு, அதை அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு ஜெபிங்க. இது நம்ம வீட்டு கல்யாணம். இது பேர் என்னது? நல்லா இருக்குல்ல? எங்கேயோ நடக்கிற ஒரு திருமணம் அல்ல, இது நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு கல்யாணம். ஆண்டவரே ஆசீர்வாதமா முடியணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கர்த்தர் அந்த குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்த வேண்டும். அடுத்த வாரம் நம்முடைய சபைக்கு, அதுக்கு செகண்ட் வீக் அகத்தியன் வராரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தவசோற்ச பண்டிகை வேற நடக்குது அந்த நாட்கள்ல. இருந்தாலும் நமக்கு நம்முடைய சபை காரியங்கள் முக்கியம். அதனால நீங்க சபை ஆராதனைக்கு எல்லாரும் கட்டாயம் வந்துடணும், ஏன்னா அகத்தியன் வர்றதுனால. அது போக அந்த மீட்டிங் 3 நாட்களும் காலையில நைட்டு நடக்கும். மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு அங்க ஆயத்தம் பண்றாங்க. நீங்களும் அந்த கூட்டங்கள்ல பங்கு பெறணும்னா வெள்ளிக்கிழமையே போயிடலாம். காலையில நம்ம லாரன்ஸ் ஐயா தான் வெள்ளிக்கிழமை வராங்க, ஜூலை மீட்டிங்ல பேசினாங்களா, அவர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர முடியலன்னா அங்கேயே தங்கிட்டு கூட சாயங்கால கூட்டத்தை அட்டன் பண்ணலாம். சனிக்கிழமை காலையில நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன், சாயங்காலம் கனி பாஸ்டர் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில அகத்தியன், சாயங்காலத்துல ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு மூத்த ஊழியக்காரர் வராங்க. இது அவங்களுடைய டைம் ஷெட்டில். ஓகேவா? நீங்க எல்லாத்துக்கும் ஆயத்தமாகுங்க. எத்தனை பேர்லாம் நீங்க வருவீங்கன்னு கணக்கு கேட்டாங்க, முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுறாங்க அவங்க, சரிங்களா? அதனால அவங்க ஒரு கணக்கு கேட்டு நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவா சேர்ந்து அவங்க சமைக்கணும்ல, அந்த காரியத்துக்கு எல்லாரும் போயிடுவோமா? எல்லாருமே போயிடுவோம். இங்க ஆராதனை முடிச்சுட்டு, அன்னைக்கு நீங்க வீட்டுல சமைக்கவே வேணாம், சரிங்களா? ஆராதனையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அங்கேயும் போனோம்னா, அங்க கரெக்டா செகண்ட் செய்தியை கேட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு
நம்ம அதுக்கப்புறம் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகலாம். அப்படி ஒரு பிளான் பண்ணி வாங்க எல்லாரும். ஓகேவா? என்னப்பா, வெள்ளி சனி வரவங்க எனக்கு ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிருங்க, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயங்காலம், சரிங்களா, நம்முடைய கட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல சபை, அங்க வச்சு துதி ஆராதனை நடைபெறும் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும். எல்லாரும் வந்துடுறீங்களா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். சரி, நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகளாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மறைத்து ஆண்டவரே எங்க உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற வார்த்தைகளாய் வெளிப்படணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம், அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்படித்தானே? இங்க உட்கார்ந்துருக்கிறது கூட போராட்டமா தானே இருக்கு. அப்பா, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறதோ அப்படின்ட்டு பாருங்க. கால் நீட்டுறதுக்கு ஸ்டெல்லாவுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இன்னும் எத்தனை பேருக்கு கஷ்டமா இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் பதில வேதத்துல கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் இருக்கு வேதத்துல. பதில் இல்லாத ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லை. நெருக்கத்துல இருக்கிறீங்களா, அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குடும்ப பிரச்சனையில இருக்கிறீங்களா, எப்படி வெளியில வரணும். உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் பதில் எங்க இருக்கிறது? நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில பைபிளை தேட மாட்டீங்க, வெளியிலேயே தேடுகிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் இருக்குது. எதற்காக என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில இந்த தடை இருக்கிறது, இன்னும் அடுத்தபடிக்கு போக முடியாம என்னென்ன காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில தடையா இருக்கிறது என்பதை வேதத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்துல உங்களுக்கான நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஆசீர்வாத தடைக்கும் பதில் இருக்கிறது, போராட்டங்களுக்கும் பதில் இருக்கிறது. இப்போ நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மைக்ல வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது. போராட்டம் இல்லைன்னா தான் நாம கொஞ்சம் சந்தேகப்படணும். என்னடா அது, நான் ஆண்டவருடைய வழியில தான் நடக்கிறேன்னா, இடுக்கமான வாதையில தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா நான் இருக்கிறேனே அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க எல்லாருமே யாரோட எதிர்த்து நிற்கிறீர்கள் தெரியுமா? பிசாசோட அல்ல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்களை டைரக்டா வீழ்த்திட்டா நீங்களும் டைரக்டா எதிர்த்து நின்றுவீங்க. ஆனா தந்திரமாய் வீழ்த்தும் பொழுது நம்மளால என்ன செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன் ஒரு நண்பன் நம்மளோட வந்து பழகுவான், எப்படி வந்து பழகுவான் தெரியுமா? நல்லவன் மாதிரியே பழகுவான். அதுதான் தந்திரம். சில காரியங்கள் நமக்கு நன்மையா இருக்கிற மாதிரியே வரும், ஆனா அது முடிவுல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும். இன்னும் சொல்ல போனா அது ஆண்டவருடைய காரியத்தை விட்டே நம்மளை விலக்கிட்டு கொண்டு போயிடும். அதுதான் தந்திரங்கள். யாருடைய தந்திரங்கள்? பிசாசுடைய தந்திரங்கள். நீங்களே உங்களை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய காரியத்துல நம்ம பின்னோக்கி போய் கொண்டு இருக்கோம். ஏன்னா நமக்கே தெரிய மாட்டேங்குது. பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துட்டான். இன்னைக்கு ஊழியக்காரங்கள் மூலமா சத்தியத்தை மாத்தி மாத்தி போதிச்சு போதிச்சு ஜனங்களை சீர்கெட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறான் பிசாசு. ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சாம். அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்களாம், அந்த பக்கம் போயிடவே கூடாது, அங்க நரி இருக்குது, சரியா அப்படின்னு சொல்லி எச்சரித்து வச்சிருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த நரி வந்து அந்த குட்டி ஆட்டை பார்த்து பேசிச்சான். உங்க அம்மா அங்கிட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களா?
ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? அங்கதான் நல்ல நல்ல புட்கள்லாம் கிடைக்கும். நீ சாப்பிடுவதற்கு நல்ல புட்கள்லாம் எங்க கிடைக்குது? அங்கதான் கிடைக்குது. அதனால உங்க அம்மா உன்னை இப்படி அரட்டி வச்சிருக்கிறாங்க, அவங்க மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க, நீயும் ட்ரை பண்ணி பாரு, இந்த வேலியை விட்டு வெளியில வா, இதை தாண்டி நீ வந்துட்டனா உன்னால சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நரி என்ன செஞ்சிருக்கு? பேசியிருக்கு. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி நினைச்சிருக்கு, ஓ இதுதானா, அப்ப அம்மா இத்தனை நாள் இதை தாண்டி போக கூடாதுன்னு சொன்னது எதுக்காக? நல்ல சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலன்னு சொல்லி அந்த குட்டி ஆடு நுழைஞ்சி அந்த வழியில வந்து அந்த வேலியை தாண்டி போச்சான். அப்பதான் நரியுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சான். தேவ பிள்ளைகளே, பிசாசு இப்படித்தான் அநேக நேரம் தேவனுடைய காரியங்களை விட்டு நம்மளை விளக்குவதற்காகவே நம்மளோட அவன் டைரக்டா வந்து பழக மாட்டான், இன்டைரக்டா வருவான். நல்லவனை போல வருவான், நண்பனை போல வருவான், சொந்தக்காரங்களை போலவே வருவான். அதான் பிசாசின் தந்திரங்கள். அதுதான் என்னது? பிசாசின் தந்திரங்கள். டைரக்டா பிசாசு வந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்கல்ல, அது ஆண்டவருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். டைரக்டா பிசாசு நமக்கு முன்னாடி வந்துட்டானா நம்ம ஜெயிச்சிருவோம். அதனாலதான் அவன் தந்திரமாய் நம்மளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்ப ஜெகனுக்கு முன்னாடி பிசாசு கொம்போட வந்து நின்னுச்சுன்னா ஜெகன் என்ன செய்வான்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கொம்போட வந்து என்ன செய்வாப்பா? விரட்டி விட்டுறான். இது சுடிதாரோட வந்து நின்னா, இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஜெகன் அப்படி அதுங்க ஒரு பக்கத்துல அவங்க மாமா விழுந்துருவா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு எதிராளியை போல பிசாசு வந்தானா நம்ம விரட்டிடுவோம். ஏசு அதுல போடா, யாருகிட்ட வர? அதனால அவன் என்ன பண்ணுவான்? நண்பர்களுக்குள்ள புகுந்துருவான். புகுந்து என்னடா இதை பண்ணு, என்ன இதெல்லாம் தப்பே கிடையாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப நம்ம யாரோட போராடிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? பிசாசின். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். ஏன் தெளிந்த புத்தி நமக்கு வேணும்னா, நம்மளை பிசாசு குழப்பிதான் அவன் நம்மளை தோக்கடிப்பான். எப்படி குழப்புவான்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு தப்பு செய்யறோம்னா அந்த தப்பு நமக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா நம்முடைய குடும்பத்துக்கு அது வேதனையை கொடுக்கும். ஆனா நாம குடும்பத்தை குறித்து நினைக்கவே மாட்டோம், நம்ம சந்தோஷத்தை தான் முக்கியமா நம்ம நினைப்போம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நாம ஒரு தவறு செய்யும் போது பிசாசு நமக்குள்ள கொண்டு வந்துருவான். நீ உன் சுயமா வாழு, உன் இஷ்டத்துக்கு இரு, உன் சந்தோஷத்துக்கு இரு, உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரு. அதனால நம்முடைய குடும்பம் வேதனைப்பட்டாலும், குடும்பம் அழிஞ்சாலும் அது நமக்கு புரியவே புரியாது. மனைவி கதறி அழுவா, எங்க குடிக்காதீங்க, இப்படி நடக்காதீங்க, நீங்க கவனமா இருங்க, நீங்க தொழில் பண்றீங்க, நீங்க வேலை பார்க்குறீங்க, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி எத்தனை எச்சரிப்புகள் நமக்கு வந்தாலும் பிசாசு தந்திரமா நமக்குள்ள வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள போராடி அவன் பக்கம் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ சத்துரு இப்படி வந்திருக்கிறானே நம்முடைய வழியில அப்படின்ட்டு. அதனாலதான் ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். தெளிந்த புத்தினா என்ன? தெளிந்த புத்தினா என்ன? தேவனோடு உள்ள ஐக்கியம். அல்லேலூயா. தேவனோடு நீங்கள் ஐக்கியமா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய சத்தம் உங்க செவியில விழுந்துட்டே இருக்கும். அப்போ இங்கே நமக்கு ஒரு போராட்டம் என்ன செய்து இருக்குது. இந்த போராட்டத்துல நம்ம போராடி கொண்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நிம்மதியே இல்லை. ஆனா தேவன் நம்மளை பலப்படுத்துறாரு. இந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்காக தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். 11வது வசனம் சொல்லி, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம்னா என்னது? சர்வாயுதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்வ உலகத்தையும் படைத்தார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் பாடுறோமா இல்லையா? சர்வம்னா என்னது? முழுமையான எல்லாத்தையும் குறிக்கும், ஒன்ன கூட விடாது. அதே மாதிரிதான் சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா அந்த ஆயுதங்கள் எல்லாமே நம்ம தரித்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு யுத்தத்துக்கு போகிறவன் தலைச்சீரா, மார்க்கவசம், கேடகம், வாளு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவன் எங்க போகணும்? ஒரு யுத்தத்துக்கு போகணும். இப்ப ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த யுத்தத்துல நம்முடைய வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, குயினு, ஜெனிஃபரு, எல்லாரும் யுத்தத்துக்கு போறீங்க.
அப்படி யுத்தத்துக்கு போகும்போது அங்க எதிரிகள் வந்துட்டாங்க. வந்த உடனே உங்களுக்கு தலைவி யாரு? ஜாஸ்மின் அக்கா. ஜாஸ்மின் அக்கா எல்லாமே எடுத்துட்டு வந்து வாள் எடுக்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஐயோ வாள் எடுக்காம வந்துட்டோம், வீட்டுல எல்லாம் இருக்கு வாள், யாரா போய் எடுத்துட்டோம். இதுதான் நம்ம வேலை நடக்கும் எங்க வாலிபர்களுக்குள்ள. சில நேரம் நம்ம யுத்த காலத்துக்கு வந்துட்டோம், ஐயோ கேடகத்தை வீட்டுல மறந்து வச்சுட்டு எடுத்தேன், அந்த வாசல்ல சாட்சி வச்சேன், எக்கால சத்தம் கேட்டோன்னு யுத்தத்துக்கு வந்துட்டேன், ஐயோ நான் எதை எடுக்காம வந்துட்டேன்? கேடகம். கேடகம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அவன் வாள் வீசும்போது அதை வச்சு தடுக்கலாம், அம்பு வீசும்போது வச்சு தடுக்கலாம். ஐயோ நம்ம கேடகம் எடுக்காம வந்துட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அப்போ சர்வாயுத வர்க்கத்துல ஒண்ணு குறைஞ்சாலும் ஆபத்து நமக்கு தான். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சர்வாயுத வர்க்கத்துல ஒன்ன மறந்துட்டு போனாலும் நம்மள நம்ம மறந்துட வேண்டியதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்தி உள்ளவன்னா, நீ இந்த பிசாசை எதிர்த்து நிக்கணும்னா, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீ ஜெயிக்கணும்னா சர்வாயுத வர்க்கம் வேண்டும். ஒண்ணு கூட குறைஞ்சிடக்கூடாது. ஜெபம் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் பைபிள் வாசிக்கிறேனே, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம். நான் தான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டேனே, நாளைக்கு இந்த காரியத்தை செஞ்சுக்கிறோம், அந்த காரியத்தை செஞ்சுக்கிறோம். நம்ம விட்டு விட்டு போறதுனாலதான் நிறைய இடங்கள்ல நம்ம காயப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி நிக்கிறோம்? நம்ம காயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு நம்ம மறந்துட்டோம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு, சேனைகளோடு நமக்கு போராட்டம். 13வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஆண்டவர் தீங்கு நாள் வரும்போது உனக்காக நான் போய் யுத்தம் பண்ணட்டா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறாரு. இங்க நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துட்டேன், நீதான் யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? நான் ஆல்ரெடி அவனை எதிர்த்து அவனை தரையோட தரையா போட்டு அவன் தலையை நசுக்கிட்டேன். நீ இப்ப அவன் வாழை மட்டும்தான் காலி பண்ணணும். ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிற. தலையை நசுக்குனது யாரு? கர்த்தர். இந்த வாழத்தான் அழிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்து நீதான்பா எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம இங்க அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு யார் என்னை காப்பாத்துவா, யார் என்னை விடுவிப்பா, ஐயோ என் வாழ்க்கையில என்ன நடக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் நீதான் எதிர்த்து நிற்க வேண்டியவன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த தைரியம் வரணும். போராட்டம் வந்துருச்சா எழுந்து நிக்கணும். நான் தான் இதை ஜெயிக்கணும். எனக்காக யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. என் குடும்பத்தை மீட்கணும்னா, என் வீட்டை மீட்கணும்னா, எனக்கான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யார் தான் எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு. உங்களுக்காக நான் எதிர்த்து நிக்க முடியாது, எனக்காக நீங்க எதிர்த்து நிக்க முடியாது. உங்களுக்கு தேவன் ஆலோசனைகளை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. ஆனா நீங்க எதிர்த்தாதான் பிசாசு ஓடி போவான். அல்லேலூயா. நீங்க எதிர்க்காத வரைக்கும் அவன் உங்களை விட்டு ஓடவே மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எவ்வளவுதான் அவனுக்கு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், அது தப்பு தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் எதிர்த்தாதான் பிசாசு அவனை விட்டு ஓடி போவான். அது வரைக்கும் நீங்க சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான். அப்போ அவனை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நீங்க நிக்கணும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுத்திருக்கிறார். என்ன பேரு? பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட அந்த பேரை சொல்லுங்க பாப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் நான். நான் யாரு? அழுகிறவன் கிடையாது, தோத்து போறவன் கிடையாது, புலம்புறவன் கிடையாது, பாதியிலே ஓடி போறவன் கிடையாது, பிசாசை பார்த்து பயப்படுறவன் நான் கிடையாது. நான் யாரு தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன். அதுக்குதான் இங்க வசனம், எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படி. ஒரு திராணி. உனக்கு தகுதி இருக்காடான்னு சொல்லி கேட்பாங்கல்ல. எப்படி கேட்பாங்க? உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா அங்க நிக்கிறதுக்கு, இந்த கீபோர்டை வாசிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? என்ன நீ படிச்சிருக்க? உனக்கு கீபோர்டை பத்தியே தெரியாது, நீ ஏன் நிக்கிற அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றார், உங்களெல்லாம் திராணி உள்ளவர்களா நான் மாத்துறேன்பா. உங்களை திராணி உள்ளவர்களாக்கும்படி நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். இதை எடுத்துக்க, இதை பயன்படுத்து, நீ ஜெயிச்சிருவ. நம்ம இதை எடுக்கிறது இல்ல, இதை பயன்படுத்துறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு தோத்து போய் நின்று கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே,
இதுக்கு மேல ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க என்கிட்ட வந்து அழுகுறீங்க, அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே, இந்த சர்ச்சை விட்டு வெளியில போகையில அங்க முக்குல ஒரு நாய் நிக்குதுண்ணே, எனக்கு அது என்னை பார்த்து முறைக்குது, கடிக்க வருதுண்ணே அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரு துப்பாக்கி எடுத்து சுவிதா கையில கொடுத்துட்டேன். இப்ப சுவிதா என்ன செய்வேன்? தைரியமா போவேன். எதுக்கு? உன் கையில என்ன இருக்கு? துப்பாக்கி இருக்கு. இப்ப நான் துப்பாக்கியே கொடுக்க, சும்மா போ சுவிதா, ஒரு கடி தானே கடிக்கும், நாளைக்கு நீ தான் மெடிக்கல் வச்சிருக்கல, ஊசி போட்டுக்கலாம், அப்படி சொல்ல மாட்டேன் நான். இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறேன். துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறமா அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ நான் இருக்கேனே அப்படின்னா நான் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த கேஸு தான் நிறைய இருக்குதுங்க கிறிஸ்டின்ல. எல்லா பலத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமும் ஐயோ யார் என்ன விடுவிப்பா? அவர் தான் விடுவிக்கிறவரும் கூட இருக்கிறார்ல. ஏன் ஆண்டவரை மறக்கிற? ஆண்டவர் செய்த நன்மைகளை ஏன் மறக்கிற? ஆண்டவர் வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்களை ஏன் மறக்கிறாய்? ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மளை பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே? கேட்டாரா இல்லையா? அப்படிதான் இன்னைக்கும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்முடைய கையில கொடுத்து, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்குதா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா நீ ஏன்பா பயந்துட்டு இருக்கிற? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோ, துப்பாக்கி எடுத்துக்கோ, ஆயுதத்தை எடுத்துக்கோ, போ யுத்தம் பண்ணு, ஜெயம் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த நாள்ல இருந்து நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? என்ன யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? இந்த நாள்ல இருந்து நம்மளாம் ஜெயம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை யாரு எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். நமக்கு தைரியம் வேணும். யாருக்கு எதிர்த்து நிக்க? பிசாசுக்கு எதிர்த்து நிக்க. பிசாசுக்கு எதிர்த்து நின்னவர்கள் மட்டும்தான் ஜெயித்தார்கள் வேதத்துல. பிசாசை எதிர்த்து நிக்காதவங்க பூரா தோத்து போயிட்டாங்க. நயவஞ்சகமா பிசாசு நிறைய பேரை வீழ்த்திட்டான். யூதாசெல்லாம் பணத்தை காமிச்சு ஏமாத்திட்டான். இன்னைக்கும் நமக்கு பணம் பொருள் எல்லாத்த விட கிறிஸ்து தான் நிக்கிறவங்க தான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள முடியும். ஒருத்தன் யுத்தத்துக்கு போகணும்னா எப்படி போகணும் தெரியுமா? பயமா இருக்கிறவெல்லாம் போக முடியாது, தகுதி இல்லாதவெல்லாம் போக முடியாது. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தாலே இந்த தகுதி நமக்கு வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு விஷயத்த கர்த்தர் நமக்கு சொல்றாரு, தீங்கு நாள்ல எதிர்க்கவும், இன்னொன்னு என்ன தெரியுமா? சகலத்தையும் செய்து முடிக்கவும். உங்க வாழ்க்கையில தீங்கு நாள் வரும்போது நீங்க எதிர்த்து நின்று அந்த தீங்கு நாட்கள்ல ஜெயிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கம், அதை செய்து முடிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கம். ஒவ்வொரு பிசாசையும் நீங்க ஜெயிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? எத்தனை பேர் வீடியோ கேம் விளையாடுவீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். 2 வருதானா? 3 4. சரி, ஒவ்வொரு கேம்ஸையும் நீங்க ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க ஜெயிக்க ஜெயிக்க, அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்லுவாங்கல்ல ஜெகன் தம்பி. சிவா நீ விளையாடுவியா? ஓகே. அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அடுத்தடுத்து போகணும்னா என்ன பண்ணணும்? வின் பண்ணணும். வின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாயிண்ட் கிடைக்கும். பாயிண்ட் கூட கூட நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நீங்க ஜெயிக்க ஜெயிக்க தான் உங்க வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க ஜெயிக்காத வரைக்கும், பிசாச ஜெயிக்காத வரைக்கும் போராட்டம் அப்படியே தான் இருக்கும், கலக்கம் அப்படியே தான் இருக்கும், பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீங்க தான் ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் தர மாட்டாரு. அவர் சர்வாயுத வர்க்கத்தை தான் கொடுப்பார். கிதியோனே எந்திரிப்பா, அங்க யுத்த களத்துக்கு போப்பா, உனக்காக நான் ஜெயத்தை தருவேன். ஆண்டவரே அங்க போறதுக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஏற்கனவே பயந்துட்டு தான் நான் இருக்கிறேன், நான் எப்படி போறது ஆண்டவரே? நீங்க தானே எனக்கு ஜெயத்தை தர போறீங்க, நீங்களே தந்துருங்க, நீங்களே போங்கன்னு சொல்லல. பானை எடுத்துக்கிட்டாங்க, எக்காலத்தை எடுத்துக்கிட்டாங்க, தீவட்டி எடுத்துக்கிட்டாங்க, போனாங்களா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும்னா நீங்க எழுந்து நிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, சத்துருவின் வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது. அதனால ஆண்டு பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காந்துராத, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடந்துராத. உங்களுக்கு 1000 பேர் ஆலோசனை கொடுப்பான், ஆனா கர்த்தருடைய ஆலோசனையில தான் நீங்க நிக்கணும். அப்போ நேரம் போயிட்டே இருக்குது, ரொம்ப ஷார்ட்டா வேகமா போயிருவோம். முதல் சர்வாயுத வர்க்கத்துல என்னது? வெரி குட்மா, சத்தியம். சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையிலே கட்டிக்கொள்.
இந்த சத்தியம் என்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட எல்லாம் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த சர்வாயுத வர்க்கத்துல ஆண்டவர் எதை முதல்ல வச்சிருந்திருக்கணும்? எல்லாரும் கம்முன்னு பாக்குறீங்க. கேடகத்தையோ வாளையோ வச்சிருக்கலாம். ஆனா இவர் எதை வைக்கிறார்னா, இடுப்புல கட்டக்கூடிய கச்சையா இருக்கக்கூடிய சத்தியத்தை தான் முதல்ல வைக்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சத்தியத்துல யாரும் நிலைச்சு நிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி சாத்தானை ஜெயிப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சகோதரனை பகைக்கிறவன் யாரு? கொலைபாதகன். இந்த சத்தியம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். பகைக்கிறோம். சகோதரனை பகைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரிய சத்தியம் ஏன் நமக்குள்ள இல்ல? நம்ம யாரை அதிகமா நேசிக்கணும்னு சத்தியம் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து அழுத்தி சொல்லிட்டு போனார், எனக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு இருக்காரு. அப்ப நம்ம யாரை அதிகமா நேசிக்கணுமா? இந்த சத்தியம் நமக்கு தெரியும், ஆனா இந்த சத்தியத்தை நமக்குள்ள கொண்டு வந்தது இல்ல. இந்த சத்தியத்தை அறையில கட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு குழப்பங்கள். பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு வீட்டுல போய் தூங்கிடுறோம். பிரசங்கத்தை கேட்டுட்டு, ஓ சூப்பர் பாஸ்டர் இன்னைக்கு நமக்கு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஆமேன் அல்லேலூயான்னு போட்டுட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ்ல ஒரு ஆமேன் போட்டுட்டு அவ்வளவுதான் கடந்து போயிடுறோம். அதனாலதான் இந்த சத்தியத்தை மூலமாய் நம்மளால ஜெயத்தை எடுக்க முடியல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அற்புதத்தை விட சத்தியம் ரொம்ப முக்கியம். ஆமேன் அல்லேலூயா. சரி, எது சத்தியம்? யோவான் 17:17. நல்லா கொஞ்சம் சத்தமா நீங்க மைக்ல வாசிக்கிறீங்களா? நல்ல சத்தமா. உம்முடைய சத்தியத்தினாலே, எல்லாருக்கும் கேட்கணும், ஜூம்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனத்தினாலே சத்தியம். நல்ல வாசிங்க. உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தை ரொம்ப கவனமா வாசிக்கணும். வசனத்தாலே சத்தியங்கிறதுக்கும் வசனமே சத்தியங்கிறதுக்கும் புரியுதா உங்களுக்கு? உம்முடைய வசனமே சத்தியம். எது சத்தியம்? இந்த வேதத்துல இருக்கிற வசனங்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில சத்தியமா இருக்கிறது. அன்னைக்கு மட்டும் ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்துல இருந்து வந்த வார்த்தைகளை கரெக்டா பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல இவ்வளவு உபத்திரவங்கள் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. அவங்க நிலைச்சு நின்றுப்பாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க மறந்துட்டு, ஓ ஆண்டவர் இப்படியும் சொல்லியிருப்பாரோ அப்படியும் சொல்லியிருப்பாரோன்னு சொல்லி பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அன்னைக்கு சாபம் அவர்களுக்கு வந்து விட்டது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம கேட்கலன்னா, சத்தியத்துல உறுதியா இல்லைன்னா பிசாசு நம்மளை எளிதா ஏமாத்திட்டு போயிடுவான். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். இந்த சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, யோவான் 8:44 வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரு பேரு கொடுக்கிறாரு, அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். இந்த சாத்தான் யாரு? பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் உங்களை சத்தியத்துல நிக்க சொல்றாரு. சத்தியத்தை ஆண்டவர் ஏன் முதல்ல வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? பிசாசு யாரு? பொய்க்கு அவன் பிதாவா இருக்கிறான். அப்போஸ்தலர் 5:3 அங்க பேதுரு அந்த அனனியா சப்பிரால் விஷயத்துல சொல்றாரு, சாத்தான் உங்கள் இருதயத்தை பொய்களால நிரப்பிட்டான். சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அத வாசிங்க. சாத்தான் உன் இருதயத்தை எதனால நிரப்பிட்டான் தெரியுமா? பொய்யினால நிரப்பிட்டான். சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பயந்து இருக்கிறதா சத்தியம். அல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். என்ன உதடுகள்?
பொய் உதடுகள். ஒவ்வொருவரும் பிறரோட உண்மையை பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஒரு பொய் சொன்னாலும் நீங்க பிசாசுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்க பொய் சொல்லும் போதே பிசாசுக்கு பிரியமானவர்களாய் மாறி விடுகிறீர்கள். அதனாலதான் முடிந்த வரை உண்மை உள்ளவர்களாய் இருக்க நீங்கள் இருக்கணும். ஏன்னா உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நீங்க உண்மையா எதுலெல்லாம் இருக்கணும் தெரியுமா? நீங்க வாங்குற காணிக்கையில கூட தசம பாகம் கொடுக்கறதுல நம்ம உண்மையா இருக்கணும். ஊழியர்கிட்ட பேசும்போது உண்மையா பேசணும். குடும்பத்துக்குள்ள பேசும்போது உண்மையா பேசணும். நான் ஒண்ணு சொல்லட்டா, நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய வியாதி வெளியே தெரியக்கூடாது. பாஸ்டர் யாருக்கும் தெரியக்கூடாது என் பிரச்சனை, பாஸ்டர் இங்க நடந்தது யாரும் குரூப்ல எல்லாம் போட்டுறாதீங்க, நீங்க பாட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு. ஏன்? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன செஞ்சிருவாங்க? நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அதே தான் போய்கிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் போட்டுருவேன், உட்கார்ந்தது, எந்திரிச்சது, நடந்தது, அங்க என்னைய நிறைய பேர் வைவாங்க, உளர்வாயா இருக்கேப்பா, என்ன நடந்தாலும் அப்படியே சொல்லிடுறிய, குழம்ப கூட மாத்தி சொல்ல மாட்டியா, உட்காந்துட்டாயினா என்ன பண்றது? எப்படி நிறைய நேரத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லணும். அதுதான் வெள்ளந்தியான ஒரு இருதயமாய் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் உண்மையா பேசணும். அதாவது பட்சபாதம் இல்லாம நம்ம பேசணும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும். இதை மறைச்சு நம்ம என்னத்தை பண்ணிட போறோம்? என்ன நடந்திருக்கோ அது. நல்லா அடிக்கடி ஜாஸ்மின்ட்ட சொல்லு, ஜாக்கு ஃபெயில் ஆயிட்டாமா, அவன் படிக்கவே மாட்டேங்கிறாமா, மற்றவங்களாம் ஐயோ சொல்லக்கூடாது, நம்ம போய் நல்லா படிக்கிறான் வெளியே சொல்லணும் அப்படின்னு. இல்லை, என்ன நடக்குதோ அதை ஓப்பனா நம்ம பேசும்போது நம்முடைய இருதயம் அது ஒரு திறந்த புத்தகமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ள எதையும் வைத்து 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 ஒரு பொய் சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பொய் சொல்லி பாருங்க, ஒரு உறுத்தல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. அதுக்கு உண்மையை சொல்லிட்டு 4 திட்டு வாங்கிட்டு போனாலும் நிம்மதியா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பிசாசு தான் பொய்க்கு பிதா. அந்த பிதாவுடைய பிள்ளைகளாய் நீங்க மாறுவதற்காக பொய் சொல்லாதீங்க. அவனவன் பிறரோட எப்படி பேசணும்? உண்மையே பேசணும். எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவங்களாய் இருங்க. எல்லா காரியத்திலும் உண்மையாய் நடக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். அப்பதான் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். ஏங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கிட்டு யுத்த களத்துக்கு யாரும் போக போறது இல்லை. ஏங்க, நாளைக்கு உங்களுக்கும் பிசாசுக்கும் சண்டைன்னு எந்த மைதானத்தில் நடக்குது பாஸ்டர் அந்த சண்டை? எத்தனை மணிக்கு நான் வரணும்? இப்போ ராஜேஷ் தம்பி என்ற கேட்குறாருன்னா, இந்த சண்டையில் சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எத்தனை மணிக்கு எங்கே வரணும்? சிஎம் ஸ்கூல் கிரவுண்டுக்கு வந்துடுவா, பிசாசு எந்த பஸ்ஸில் வரான், எங்கே இறங்குவான், அப்படிலாம் அந்த சண்டைலாம் இல்லை. இது எதை குறித்து சொல்லுகிறதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தரித்து கொண்டாலே பிசாசு பயப்படுவான். இதை எடுத்து நீங்க பயன்படுத்துகிறத விட இதை தரித்து கொள்ளுகிறீர்கள்ல, இனி நான் உண்மையாத்தான் வாழுவேன், இனி உண்மையாத்தான் நான் பேசுவேன், இனி உண்மை உள்ளவனாகத்தான் நான் இருப்பேன். இந்த பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறான், இனிமே அந்த பொய்க்கு பிதாவான பிசாசை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். என் வாயிலிருந்து அந்த பிசாசுடைய பிரியமான வார்த்தையான பொய் வெளிப்படாது. என்னுடைய செய்கையில் அந்த பிசாசுக்குரிய அந்த பொய்யான கிரிகள் இனிமே வெளிப்படாது என்று நீங்க என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க அறையிலே கட்டி கொண்டீர்கள். எதை? சத்தியம் என்னும் கச்சையே. இதை கட்டும் போதே பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடும். அடாடாடா, இத்தனை நாட்கள பொய்க்கு பிதாவான என்னை பின்பற்றி கொண்டிருந்தான், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டாலும் இவன் என் பிள்ளையாத்தான் இருந்தான், ஆனா இன்னைக்கு கச்சையை கட்டிட்டானே, இனி இவனை ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு பிசாசு உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 8வது அதிகாரம் 31-32 நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், வாசிங்க உபாகமம் 8:31-32. உபாகமம் இல்ல, சாரி, யோவான். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்க மெய்யாகவே யாருடைய சீஷர்களா இருப்பீர்கள்? 32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் உபதேசத்துல நீங்க நிலைத்திருக்கணும். போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? கனி. எத்தனை பேர் கனி கொடுத்தீங்க? சோ நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வாரம் இன்னைக்கு என்ன பிரசங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அப்ப இந்த செய்தி எல்லாம் இந்த வாரம் முழுவதும் உங்க இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம தம்பி மாப்பிள்ளை ஜெய்சிங் ஆட்டோ ஓட்டிட்டு போனாலும் எதுதான் ஓடணும்? ஆட்டோ ஓடக்கூடாது.
உள்ள என்ன ஓடணும்? இந்த வாரம் இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாருல்ல, நம்ம இப்படி நடந்தா ஆசீர்வாதம். உண்மையாவே அந்த ஆட்டோ 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும், 6 ஆகும். ஏன்னா இவர் யாருக்கு எதிர்த்து நிக்கிறாரு? பிசாசு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொய்ய சொல்லிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி ஒரு திங்கிங் வரும். அப்பதான் நம்ம இல்ல நான் உண்மையா தான் இருப்பேன். அல்லேலூயா. செய்கிற வேலையில உண்மையா இருக்கணும். நீங்க தொழில்ல உண்மையா இருக்கணும். நீங்க எந்த வேலையை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையில நீங்க உண்மையா இருக்கணும். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கணும்? உண்மை உள்ள வேலையா இருக்கணும். நம்ம வேலை பார்க்கறதுல முதலாளிக்கு உண்மையா இருக்கணும். நம்ம கிட்ட வேலை பார்க்கிற தொழிலாளிகள்கிட்ட நாம எப்படி இருக்கணும்? உண்மையானவர்களா இருக்கும். கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற அந்த வேலையை கனத்தோட நம்ம ஏற்றுக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கூட்டுற வேலை தான் பாஸ்டர் நான் செய்யறேன், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த கூட்டுற வேலையை கூட உண்மையா செய்யணும். ஒரு குப்பை கூட இங்க இருக்கக்கூடாது. கூட்டி தள்ளி, ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லிக்கிட்டே செஞ்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த காரியங்களை உண்மை உள்ளவர்களா நாம இருந்தா அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தின் மாசிலாதனமாய் இருக்கிறவனே அவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தின் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அல்லேலூயா. இது எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். சங்கீதத்துலதான் இருக்கு. 23 இல்ல, 24. 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வெரி குட். நல்ல பாயிண்ட் சொல்லி அதுல 23 சொன்னதான் மிஸ்டேக் ஆயிருச்சு. ஆனா 24. ஆமென் சொல்லுங்க. வெரி குட். உங்க வாஞ்சைக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 119, 104, 105 வாசிச்சு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போக போறோம் வேகமா. 2 சேர் இருக்கு. உட்கார முடியாதவங்க அந்த 2 சேர்ல போய் பின்னாடி உட்காந்துக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலரால உட்கார முடியலன்னா நீங்க பின்னாடி 2 சேர் இருக்கு, உட்காந்துக்கோங்க. சங்கீதம் 119, 104, 105. உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டேன்ல, அப்ப நான் உணர்வடைஞ்சேன் ஆண்டவரே. அதனால நான் என்ன பண்றேன்னா எல்லா பொய் வழிகளையும் நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தாவீது பொய் வழிகளை வெறுத்ததுனாலதான் அங்கே சர்வாயுத வர்க்கத்தை அவர் தரித்து கொண்டார். அன்னைக்கு கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாரா இல்லையா? கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தினாரு. சவுலுக்கு முன்பதாகவும் போய் தைரியமா நின்னாரு. கர்த்தர் சவுலை வீழ்த்தினாரு. அப்சலோம் எழும்பின போது கூட கர்த்தர் அப்சலோமையும் வீழ்த்தினாரு. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நீங்க இதை தரித்து கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த சத்தியத்தை தரித்து கொள்ளாம கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரு. சவுலுக்காக யுத்தம் பண்ணல. சவுலும் அங்கேயும் இங்கேயும் போய் அலைகிறார். யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? யுத்தம் வந்துருச்சே, அவர்கள் எனக்கு விரோதமா வந்துட்டாங்களே. ஒரு விடுதலையும் சவுலுக்கு கிடைக்கல. ஆனா கர்த்தர் தாவீதை விடுவிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா தாவீது சொல்றாரு, உங்க கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் ஆண்டவரே. அந்த உணர்வடைந்ததுனால பொய் வழிகள் எல்லாம் நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன்? பின்பற்ற மாட்டேன். அவைகளெல்லாம் வெறுக்கிறேன். அவைகளை என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். சிலர் சிகரெட் குடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க எப்பா அப்படின்னு தள்ளி போயிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அந்த புகையை கொஞ்சம் கொடுங்கன்னு உரிய மாட்டாங்க, அப்படி தள்ளி. ஏன் அப்படின்னா அவருக்கு அது வெறுப்பா இருக்குது, ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரிதான் நாம வெறுக்கிறவர்களாக மாற வேண்டும். எதை? பிசாசு கொண்டு வருகிற அந்த பொய்களை, பிசாசு கொண்டு வருகிற அந்த மாறுபாடான இருதயங்களை, பிசாசு கொண்டு வருகிற அந்த கள்ளத்தனங்களை, பிசாசு கொண்டு வருகிற அந்த பாவங்களை வெறுக்கிறவர்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க இப்பயே தரித்து கொண்டீர்கள். அல்லேலூயா. நீங்க உண்மையை தரித்து கொண்டீர்கள். அதனால இனிமே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க, ஆண்டவரே இனி உண்மையா இருப்பேன். அப்படியே கண்களை மூடி, முடிக்கல, இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என் பேச்சுல நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா சர்வாயுத வர்க்கத்துல முதல் சர்வாயுத வர்க்கம் என்னது? சத்தியம். அந்த சத்தியம் என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததே எதுக்காக தெரியுமா? உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் தெரிந்தெடுத்தாரு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை பண்ண. இன்னைக்கு விசுவாசிகளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனை பண்ணணும், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. என் ஜீவன் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஆண்டவரே நான் சத்தியத்துக்காக நிற்பேன் ஆண்டவரே. உண்மை உள்ளவனா நான் இருப்பேன் ஆண்டவரே. மாறுபாடான இருதயம் எனக்குள்ள இருக்காது ஆண்டவரே. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சத்துருவை ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. சரி, அப்புறம் இந்த முதல் பாயிண்டோட சேர்ந்துதான் ரெண்டாவது பாயிண்ட் வரும். ரெண்டாவது என்ன சொல்ல, நீதி என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா. நம்ம எதை ரெண்டாவது தரித்து கொள்ளணும்? நீதி என்னும் மார்க்கவசம். உபாகமம் 16வது அதிகாரம் 19, 20 வேகமா வாசிங்க. உபாகமம் 16வது அதிகாரம் 19, 20. ஆண்டவர் அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிட்டாரு, நீ நியாயத்தை புரட்டக்கூடாது. நம்ம அவ்வளவுதானா? முகத்தாட்சணியம் நீ பண்ணக்கூடாது. பரிதானம் வாங்காமலும் இருப்பாய். பரிதானம்னா என்னது? லஞ்சம். உனக்கு நான் இதை செஞ்சு தரேன், இது எனக்கு தரியா? லஞ்சம் வாங்குறவங்களுடைய நிலைமெல்லாம் ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையா மாறிடும். வாசிமா. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். அந்த நீதிமான்களுடைய விஷயத்தை அது என்ன செய்யுது? அந்த லஞ்சம் வாங்கினதுனால படிச்சவன் படிக்காதவனை கூட வேலையில போட்டுறாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? அப்படி நீ முகத்தாட்சியம் பார்க்க கூடாது, நீ நியாயத்தை புரட்டக்கூடாதுன்னு கர்த்தர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. இந்த பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம நீதி உள்ளவர்களா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அப்ப ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? நீதி என்னும் மார்க்கவசம். நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறது? எங்க பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்கலாம், இருதயத்துல வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அப்போ இந்த பிசாசானவன் நம்ம நீதியை புரட்டுகிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை எங்க டச் பண்றான் தெரியுமா? இந்த இருதயம் தான் தேவன் வசிக்கிற இடம். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் நீதியுள்ள தேவன். அல்லேலூயா. அப்படி நீதியுள்ள தேவன் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணும் பொழுது நாம இந்த பிசாசுக்கு புரட்டி பேசுறது, லஞ்சம் வாங்குறது, நியாயத்தை புரட்டுறது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசுறது, இதெல்லாம் இருக்கும்போது பிசாசை நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இந்த மார்க்கவசம் இல்லாம யுத்தத்துக்கு போனோம்னா அவன் எயிறு அம்பு நெஞ்சில பாஞ்சிரும், அவ்வளவுதான் நம்ம காலி. அப்ப இதையும் நாம் தரித்துக் கொள்கிறவர்களாக மாற வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 10, 11 வாசிங்க. வேகமா. 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். பாத்தீங்களா? இந்த விஷயத்துலதான் யார் தேவனுடைய பிள்ளைகள் யார் பிசாசின் பிள்ளைகள் கண்டுபிடிக்க முடியும். நீதியை செய்யாமலும், நீதியை செய்யாமலும், தன் சகோதரனில் அன்பு கூறாமலும், தன் சகோதரன் மேல் அன்பு கூறாமலும் இருக்கிறவர்கள் எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தெரியும்? சகோதரனை நேசிக்க சொல்லி அவன் சண்டைக்கு வர்றதும் அவன் ரெண்டகம் பண்றது எனக்கு தானே தெரியும். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, நீயும் சரியில்லாதவனா தான் இருந்த, ஆனா நான் உன் மேல அன்பு காட்டினா இல்லையா? நீ பாவியா இருந்த, நீ எனக்கு துரோகம் பண்ண, நீ என்னுடைய வழிகளை நடக்காம இருந்த, ஆனா நான் உன்னை அன்பினாலே நேசிச்சு உனக்காக ஜீவனை கொடுத்தேன்ல, அதனாலதான் நான் உன்னைய செய்ய சொல்றேன், உன் சகோதரனை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் முதல்ல என்னமா போட்டிருக்கு? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதலாய் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கு. முதல்ல திருப்பி வாசி. இதனாலே பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அறிகிறோம், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும், நீதியை செய்யாமல் இருக்கிறது. அதனால முதல்ல சத்தியம் என்னும் கச்சையை நம்ம கட்டி கொண்டோம்ல, இப்ப ரெண்டாவது எதை மாட்டணும்? நீதி என்னும் மார்க்கவசம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 6 சர்வாயுத வர்க்கத்துல 2 மறந்துட்டு போனாலும் யுத்தத்துல தோத்துருவோம். 1 மறந்துட்டு போனாலும் யுத்தத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? எல்லாம் கொண்டுட்டு வந்தேன், வாள் கொண்டு வராம வந்துட்டேன்னா அவ்வளவுதான், போட்டு தள்ளிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றும் நமக்குள்ள இருக்குதான்னு ஆராய்ந்து பார்க்கறதா நம்முடைய வேலை. அல்லேலூயா. கார்ல பெட்ரோல் இருக்குதா, வீல்ல காத்து இருக்குதா, முன்னாடி ஆயில் இருக்குதா, அந்த டெம்பரேச்சர் இடத்துல தண்ணி இருக்குதா, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம தூரமான இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரிதான் நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்காம நீங்க தேவனுக்குள்ள வளரவே முடியாது. தேவனுடைய நிரந்தரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆலயத்துக்கு லேட்டா வரேனே என்ற ஒரு குறை இருக்குதே, இன்னும் நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறேனே, குடும்ப ஜெபம் பண்ணாம இருக்கிறேனே, உண்மை இல்லாம இருக்கிறேனே, நீதி இல்லாம இருக்கிறேன்னு உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்க்கணும்.
தாவீது எப்படி ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்ந்து நான் உணர்வடைந்து வருகிறேன் என்று சொன்னாரோ, அதே போல நீங்களும் உணர்வடையணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன தரிக்க போறாரு பரலோகத்துக்கு போன உடனே? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் உங்களுக்கு எதை தரிப்பிக்க போகிறார்? என்ன கலர் Dress போடுவாரு? நிறைய பேர் இந்த பூமியிலே வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பில்டப் காமிச்சுக்கிட்டு நான் தான் பரலோகத்துல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போய் வாங்குறதா முக்கியம். அங்க திலகராட்சி கடைலாம் இருக்காது. ஆண்டவர் வந்துட்டு அந்த கவிதா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வெள்ளை ட்ரெஸ் போட்டாதான் இருக்கணுமா? அது எதுனாலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம். வேகமா வாசிங்களேன். நான் 4 வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிடுவேன். இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் அங்கே நமக்கு வஸ்திரங்களாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில என்ன நீதியை செய்யறோமோ அதுதான் நமக்கு வெண் வஸ்திரம். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். மணவாளன் மணவாட்டிக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் இந்த வஸ்திரத்தை. அப்படிதான் நம்ம போட்டிருக்காங்க. முந்தின வசனம் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அவருடைய மனைவினா யாரு? நம்ம தான். ஓகே என்று சொல்ல கேட்ட அந்த மணவாட்டியத்தான் வெண் வஸ்திரங்களாலே அலங்கரிக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க இந்த பூமியில எந்த அளவுக்கு நீதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரலோகத்துல உங்க வஸ்திரம் ஜொலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே தொட வரைக்கும் தான் இருக்கு, இழுத்து தெரிய முடியாது. ஆண்டவரே எனக்கு மறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா தாங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீ அவ்வளவு நீதி அங்க செஞ்சிருக்கணும். நீ இந்த பூமியில நீதியா இல்லை, அதனாலதான் உனக்கு ஓட்ட வெண் வஸ்திரமா இருக்குது. நீ எந்த அளவுக்கு இந்த பூமியில நீதியா, அதுக்காக நம்ம எதுக்காக இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம இந்த பூமியில கர்த்தருக்காக நீதியா இருந்துதான் ஆகணும். நம்ம பிள்ளைகள் அப்படின்னு பார்த்து பாரபட்சமா நம்ம பேசக்கூடாது. அடுத்த பிள்ளைகளும் பார்க்க கூடாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் இங்க இருக்குது. எல்லா திருச்சபையிலும் பாரபட்சமா தானே பழகிட்டு இருக்கிறாங்க. உங்க சபை யாரு, எங்க பாஸ்டர், உங்க சபை, அப்படித்தானே பழகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறத நம்ம மறந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நீதி இருந்தாதான் நம்ம நித்தியமாய் பரலோகத்துல வெண் வஸ்திரங்களை தரிக்க முடியும். ஆகவே உங்க வாழ்க்கையில நீதி என்பது எந்த பிரகாரமா இருக்கிறது? அவன்ட ஒரு பேச்சு இவன்ட ஒரு பேச்சு பேசுறோமா, இல்ல எல்லாரையும் நம்ம சரியாய் பார்க்கிறோமா, நம்ம செய்கிற தொழில்ல உண்மையா இருக்கிறோமா? கள்ள தராசு கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானதா இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் இல்லாததுனால அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். மூன்றாவதாக சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கால்களிலே அணிந்து கொள்ள வேண்டும். செருப்பு இல்லாம யுத்த களத்துக்கு போனா முள்ளு குத்திரும். முள்ளை எடுக்கிறதுக்குள்ள முதுகுல குத்திடுவான் அவன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப நம்ம எதை அணிந்திருக்க வேண்டும்? பாதரட்சியை நாம் அணிந்திருக்க வேண்டும். அந்த சுவிசேஷம். எத்தனை பேரு ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்ல வாஞ்சையா இருக்கிறீங்க? ஒரு 4-5 பேர் தானே? சரி, எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? நம்ம சபையில குட்டி போடாத ஆடுகள் தான் நிறைய இருக்கு. என்ன ஆடுகள்? நம்ம குட்டி போட்டுட்டே இருக்கணும் கர்த்தருக்காக. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:16 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, இது என்மேல் விழுந்த கடமை அப்படிங்கிறாரு. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கடமையை வைத்திருக்கிறார். காலையில எந்திரிச்சோன்ன நீங்க பல்லு விளக்குறீங்கல்ல, அது என்னது? அது ஒரு கடமை. அது விளக்கலன்னா நம்ம யாருக்கிட்டையும் பேசணும்னா தள்ளி ஓடிடுவாங்க. அது நம்மையில் விழுந்த கடமை. நமக்காக யாரும் அதை செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க, உங்களுக்காக நான் பல்லு விளக்கி கரெக்டா முதல்ல பிரஸ் மாத்தி விளக்குனாலே வைவாங்க. எப்சி அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, இது எந்த பிரஸுங்க, இது என்னது? குழப்பமாயிரும். ஒரே கலர்ல 4 வாங்கி வச்சிருந்தோம்னா வீட்டுல. அப்படி ஒரு காரியத்துல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கிற மாதிரி தான் இங்கே சுவிசேஷத்திலையும் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். கர்த்தர் என்னை இந்த பூமியில எதற்காக வச்சிருக்கிறாரு? அவர் போகும்போது எனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துட்டு போனாரு. அந்த வேலையில நான் எப்படி இருக்கிறேன், அந்த வேலையை எப்படி செய்து கொண்டிருக்கிறேன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அசதியா நம்ம ஒரு வேலையும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது?
அசதியாய் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ இந்த பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியாம போவதற்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம ஆத்தும பாரமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொன்னதை நம்முடைய ஞாபகத்திலே இல்லை. நான் வாழ்ந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், என் சொந்தக்காரங்க நல்லா இருந்தா போதும், நான் ஒரு வீடு கட்டினா போதும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, இது என்னை நெருக்கி ஏவுகிறது, இது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க பஸ்ல போனாலும், நீங்க வீட்டுல இருந்தாலும், உங்க சொந்தக்காரங்கிட்ட ஒவ்வொருத்தங்க கிட்டையும் நீங்க எதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? தேவதூதர்கள் சொன்னாங்க, இதோ எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நற்செய்தியை தான் எல்லாருக்குள்ளேயும் கொண்டு போக போறீங்க. இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாரியா, உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்தது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக. இன்னைக்கு பூமியில எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இயேசுவை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்த கவலை நமக்கு இல்லாமலே இருக்கிறது. அதனால நம்ம எதை மாட்டல? இந்த பாதரட்சியை நீங்க மாட்டி இருந்தீங்கன்னா இந்த கவலை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எந்த கவலை? இன்னும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லலையே, இன்னும் என் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு யாருக்கும் ஆண்டவரை பத்தி தெரியலையே, இன்னும் என் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு நான் ஆண்டவரை பத்தி சொல்லலையே, என் கூட படிக்கிறவங்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு, பள்ளியில படிக்கிறவங்களுக்கு இன்னும் ஏசப்பாவுடைய அன்பை நான் சொல்லலையேங்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்க சுவிசேஷம் பாதரட்சியை அணிஞ்சிருக்கிறீங்க. அப்படி ஒரு பாரம் உங்களுக்கு வரலைன்னா நீங்க அதை என்ன செய்யல? அணியல. இன்னைக்கு நீங்க அணிந்து கொள்ளுங்கள், அப்போதான் சத்துரு உங்களை பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போனோன்னு கர்த்தர் உங்க இடத்துல கேட்கறது அதுதான், நீ எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் சொன்ன? அவன் மனம் திரும்புறானோ இல்லையோ, ஆனா சுவிசேஷம் சொல்வது உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சுவிசேஷம் சொல். அணியாதவன், அணியாததுனால என்ன நடக்கும்னா பிசாசு அவனை ஜெயிச்சிருவான். இப்போ உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்க யாரெல்லாம் இந்த பாதரட்சி அணியாதவர்கள். ஆண்டவர் சொல்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. கடைக்கு போனோன்னு செருப்பு எவ்வளவு பார்த்து மாடலா வாங்குறீங்க, வெளியில போய் பார்த்தா தெரியும் உங்களுடைய பாதரட்சிகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப அழகா இருக்கும். அந்த செருப்புலாம் வாங்கும்போது நினைக்கணும், சுவிசேஷத்தை நான் அணிந்திருக்கிறேனா. அல்லேலூயா. இந்த பாதரட்சி இருக்க எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறேன். ஒரு முயற்சி எடுத்தாதான் அதுல கர்த்தர் சந்தோஷப்படுவார். எடுக்கணும் அந்த முயற்சி. சும்மா சுவிசேஷம் சொல்லிட முடியாது, அதுக்காக பிரயாசப்படணும். இன்னைக்கு வேலையை 1 மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் இருக்கு, இன்னைக்கு என் நண்பனை கூட்டிட்டு வரேன் பாஸ்டர், அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, இந்த செய்தி எடுத்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எடுத்து, இதை பாருங்க, இதை கேளுங்க, ஏசப்பா உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒன்றுமில்லாததை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லலாம் தெரியுமா? உங்க தெய்வத்தையும் கும்பிட்டுக்கோங்க, ஏசப்பாவையும் கும்பிட்டுக்கோங்க. இப்படி சொன்னா தான் நம்ம சொல்றதே கேட்பாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்படி சொல்லுங்க, அப்புறம் ஏசப்பாவுடைய அன்பு அவங்கள பூரணப்படுத்திடும். அல்லேலூயா. நீங்க உங்க கோயிலுக்கு போங்க, திருப்பதிக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்க சர்ச்சுக்கு வந்து பாக்குறீங்களா? சூப்பரா இருக்கும். நீங்க தான் நிறைய தெய்வம் வச்சிருக்கிறீங்கல்ல, அதுல ஒரு தெய்வமா எங்க தெய்வத்தையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உள்ள வந்துட்டாலே மத்ததெல்லாம் டம்மி ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா டம்மி ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து 4வதாக நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். எபேசியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்னும் கேடகம். எல்லா ஆயுதம், இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். எல்லாம் நமக்குள்ள இருந்தாலும் இந்த விசுவாசம் என்னும் கேடகம் மிக மிக ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? அந்த பிசாசம் நீ எய்கிற அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக இந்த கேடகம் நமக்கு உதவியாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? இதுதான் விசுவாசம். இன்னைக்கு விசுவாசத்தை எப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? ரெபேக்காள் சிஸ்டர், நம்ம அநேக உபத்திரவத்தின் வழியா எங்க போகணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதனால விசுவாசத்துல நீங்க எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் உண்மையான சுவிசேஷம். அல்லேலூயா. எப்பா ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பான வீட்டை கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. உபத்திரவத்தின் வழியா கடக்கும் பொழுது நீ விசுவாசத்தை உறுதியாய் பிடித்து அந்த விசுவாசத்துல நீங்க நின்னீங்கன்னா நீங்க நினைப்பதற்கும் மேலானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்.
அல்லேலூயா. நீங்க கேளாததையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள விசுவாசமே இல்லை. ஏன் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் மேன்மைகள், ஆனா அவங்க வாழ்க்கையில வருகிறதெல்லாம் உபத்திரவங்கள். ஆண்டவர் என்ன சொல்லி, அந்த உபத்திரவத்தை ஜெயித்தால்தான், பிசாசை ஜெயிச்சாதான் உனக்கான மேன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீ அதை பார்க்காம நீ உன்னுடைய மேன்மைகளையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிற, உபத்திரவத்தின் வழியாதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 11:26 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மரிக்கவே மாட்டானா. ரோமர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பிழைப்பான். எதனால? தேவ நீதி என்கிற சுவிசேஷத்தினாலே. இதை வாசிங்க, ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனத்துக்குள்ள நம்ம ஆவியின் பட்டயம் எல்லாம் வந்துருச்சா? சர்வ தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை தான் நம்ம இன்னைக்கு காத்துக்கொள்ளணும். பிசாசு வந்து சொல்லுவான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நீ எழும்ப முடியாது, உன் வாழ்க்கையில எல்லாமே அவ்வளவுதான், நீ தான் எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கல, இனிமே நீ எப்படி பெற்றுக்கொள்ள போவ, இப்படிலாம் வந்து நம்மகிட்ட பேசுவான். ஆனா இந்த உபத்திரவத்துல தான் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த கேடகத்தை நம்மகிட்ட இருந்து புடுங்குவதற்காக பிசாசு இப்படிலாம் கொண்டு வந்து சொல்லுவான். ஆனா கேடகத்தை இழந்துட்டீங்கன்னா நிறைய காயங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆனா நம்ம விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசத்துல நீங்க உறுதியாய் நின்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்திலே உறுதியாய் நின்றால்தான். இன்னைக்கு நம்ம உறுதியெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? முடிஞ்சு போச்சு பாஸ்டர் அப்படின்றதான் உறுதியா இருப்போம். இனி அது நடக்காது பாஸ்டர். பாஸ்டரே விசுவாசத்தை குறைய வச்சிருவீங்க நீங்க நினைச்சா. ஆனா நீங்க தான் விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். ஏன் இதெல்லாம் அடுத்தடுத்து கடந்து போறேன்னா, இதை பத்தி நிறைய நம்ம பிரசங்கம் பண்ணிட்டோம். சோ அடுத்து பாருங்க, ஹெல்மெட். என்ன ஹெல்மெட் தெரியுமா? இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 27:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எதுனா, கர்த்தர் என் ரட்சிப்புமானவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்புங்கிறது, இந்த இரட்சணியம்ங்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். நம்முடைய தலையில யார் இருக்கா? அவருடைய அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், என் தலையின் மேல அபிஷேகம் இருக்கிறது. அந்த இரட்சணியான அபிஷேகம் என்னை காத்து கொள்கிறதா இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன். நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானா? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். ரட்சிக்கப்பட்டவங்கள கை தூக்கி காட்டுங்க. ஆனா பிசாசு நம்மளை தோக்கடிக்கிறது எங்க தெரியுமா? இந்த ரட்சிப்பை சந்தேகப்பட வைப்பான் நம்மகிட்ட. நீ ஒரு பாவி, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ தான் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டல, உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்வானா? சந்தேகப்பட வைப்பான். ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1:7, 8, 9 வாசிக்க போகிறோம். இந்த 3 வசனங்களை வாசிங்க மைக்ல. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இல்லப்பா, 1 யோவான் நான் நினைக்கிறேன். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? நமக்கு பாவம் இல்லை என்றோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதாவது என்ற பாவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நாமளே நம்மளை என்ன செய்யறோம்? ஏமாத்துறோம். பிசாசு வந்து சந்தோஷப்படுவான். ஆனா நாம எதனால தேவனோட ஐக்கியமாகிறோம்னா, அடுத்த வசனம் சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். ஆமா பாஸ்டர், நான் என் சகோதரனோட பகையா இருக்கிறது உண்மை, நான் அவனை குறை சொன்னது உண்மை, நான் இவனை பேசுனது உண்மை, நான் இந்த மாதிரி நீதி இல்லாம நடந்திருக்கேன் என் வாழ்க்கையில, நான் நிறைய பொய் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவங்களை நாம் உணர்வடைந்து அறிக்கையிட்டால்
அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திற்கு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் இரட்சணியம் என்னும் இந்த தலைச்சீராவை நம்ம பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நான் பாவிதான், ஆனா என் பாவத்தை மன்னிக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சிலுவையில என் பாவங்களை மன்னிப்பதற்காக எல்லா கிரிகைகளையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். அவருடைய கிரிகைகளினாலே நான் ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நீதிமானா மாற போறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கே சில காரியங்களை நீங்க விட்டுருங்க, கர்த்தர் அதுல மகிழ்ச்சி படுவார், சாத்தான் அதுல தோத்து போயிடுவான். அல்லேலூயா. அப்ப பாவியா நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுறது இல்லைங்க. நம்ம பாவம் பண்ணும்போது நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்துட மாட்டோம், ஆனா தேவனோடு உள்ள ஐக்கியத்துல இருந்து நம்ம பிரிக்கப்படுகிறோம். யாரோட உள்ள ஐக்கியம்? அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அதே மாதிரிதான் இந்த சாத்தான் நம்மளை ஏன் ஜெயிக்க பார்க்கறான்னா, தேவன்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்க பார்க்கறான். அதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனா இன்னைக்கு இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டால் சாத்தானால நம்மளை ஜெயிக்க முடியாது. இதை எடுத்துட்டு யுத்தத்துக்கு போக வேண்டாம், இதை தரித்து கொண்டாலே சாத்தான் தோத்து போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் தரித்து கொள்ள போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியாக அதை வாசிக்க வேணாம், அப்படியே சொல்லி முடிச்சிடறேன். வேத வசனம் என்னும் பட்டயம், அந்த பட்டயம் இருக்குல்ல, இதுதான் வேத வசனம். இயேசு கிறிஸ்து சாத்தானை இதனாலதான் ஜெயிச்சாரு. ஆமென், அல்லேலூயா. எதனால செஞ்சாரு? ஆவியின் பட்டயத்தை எடுத்தாரு. இப்படி எழுதப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லிதான் சாத்தானை தோக்கடிச்சாரு. இன்னைக்கும் வேத வசனங்கள் உங்கள் இருதயத்துல இருக்கணும். உங்க பைபிள்ல இருக்கிறத விட எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். உங்க பிள்ளைகளை வேத வசனங்களை வாசிக்க சொல்லுங்க, வேதத்தின்படி நடக்க சொல்லுங்க. அப்பதான் சத்துரு உங்க பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இன்னைக்கு நம்ம கேட்ட பிரசங்கங்களின்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து, ஒரு ஆயுதம் இல்லைன்னா கூட நம்மளால ஜெயிக்க முடியாது. எல்லா ஆயுதத்தையும் தரிக்கிறவர்களாக இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே, ஒன்றையும் நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஓடுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி. எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கணும் ஆண்டவரே. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிசாசு டைரக்டா வந்து உங்ககிட்ட மோத மாட்டான், அவன் தந்திரமா தான் வருவான். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து தெளிந்த புத்தியா இருப்பான்னு சொல்றார். நீ தெளிந்த புத்தியா இருந்தா அவன் தந்திரங்களை நீ அறிந்து கொள்வாய். ஆமே. நன்றி ஆண்டவரே. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம். சத்துருவை ஜெயிப்பதற்காக தேவன் இன்றைக்கு சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் அதை தரித்துக் கொள்ள முழங்கால் படிட்டு சொல்லுங்கப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம்.
இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார வல்லமைகள் ஆண்டவர் என் குடும்பத்தை ஆளுகை செய்கிற எல்லா பிசாசின் கிரிகைகளோ, என் இருதயத்தை ஆளுகை செய்கிற எல்லா பொய்யின் ஆவிகளோ இந்த நாளிலே அழிக்கப்படுவதாக. ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்துருவை நான் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் மாற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மத்தியில இந்த ஆயுதங்களை கொண்டு நாங்கள் ஜெயிக்கணும். ஆண்டவரே, பிசாசின் கிரிகள் எங்களுக்குள்ளே வந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் வேலை செய்வதற்கு பலன், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் நினைப்பதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுங்க. நம்முடைய கரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே நிலைத்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சமாதானம். உங்களுக்காக நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அதை வாங்கி அந்த கூட்டங்களிலே நாம் எல்லாரும் உற்சாகமாய் பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூம்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வந்துட்டேன். அதே மாதிரி இந்த பத்திரிக்கையும் எல்லாரும் வாங்கிட்டு போயிருங்க. பத்திரிக்கை பிளஸ் நோட்டீஸ்